இதுனா சாதாரண விஷயமா? அப்பதான் இன்னொருத்தர் யாருன்னா எனக்காக ஜெபம் பண்ணா அந்தக்காக நான் ஜெபம் பண்றத கர்த்தர் என்ன போட்டு வச்சாரு. ஒருத்தர் வந்து கை யாருன்னா இவரு போய் கை வலிக்குது ராடு வச்சுக்க நான் சொல்றேன், டேய் சும்மா இவ்வளோண்டு விரலுக்கு பண்றது அப்படி பண்றது அது ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு வருது. எனக்கு மொத்தமா பிளேட் வச்சுக்குது. என்ன சொல்லலாம், அதுக்குதான் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அது அடுத்த கட்டத்துக்கு ஆர்டர் கொண்டு போவார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்களை இன்னைக்கு வர வச்சது நல்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறேன் பிசப்பையா, அதாவது யாம் பற்ற இன்பம் இந்த வையகம் வரணும். இல்ல ஜெபம் பண்ணதான் உங்களை கூப்பிட்டேன். இன்னைக்கு நீங்க பண்றீங்க பாரு, கரண்ட் பிச்சுக்கிட்டு வரும்போது அடுத்த மாசம் ஒரு அலையில சொல்லுவாங்களா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நான் நேற்று ராத்திரி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். சும்மா இல்லை, எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம். இந்த ஊழியர் குழுவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல. அப்ப நானு எங்க பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரங்கெல்லாம் பேசிக்கும் போது, ஏன்னா இந்த தனபால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டுக்கிறாங்க ஆற்று வரும் எல்லாம் போய் எப்படி ஜனம் மொத்தம் வாங்குறது அப்படின்னு உடனே வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்ன வாங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னதில்லை, ஜனங்கள்லாம் வந்து வர ஜனங்க வரட்டும், கடை போட்டுக்கிறாங்க, கடை போட்டுருக்கட்டும், நீங்கள் என்ன வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா. அப்போ தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் எல்லாம் கொடுத்துக்கிறாரு, அவன் சொந்த வீட்டு எனக்கு கொடுக்கல. புரியுதா? எல்லாம் கொடுக்குறாரு, அது வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கல, சொந்த வீடு கொடுக்கல. அப்போதான் யோசனை பண்ணேன். அப்போ ஆண்டு இன்னும் ஒன்று பாக்கி மொத்தம் வாங்கிட்ட வீடு கொடுத்துருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் மொத்தம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாடகை வீட்டில் போகும்போது என்ன பண்ணலாம், சரன்னு போயிடலாம். ஒரு அலையில சொல்லு ஐயா, ஐயா நான் சத்தமாக சொல்லுங்கய்யா. என்னன்னாக்கா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி வேர்த்து ஊற்றுதுல எனக்கு அதே கண்டிஷன்ல கையை பிடிச்சி வாங்கினாங்க பாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு இடம். உண்மை சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன். சரியான ஒரு இடம், பணம் கிடைக்கல. பிசப்பையா உண்மைய அட்வான்ஸே பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் முடியல. ஆனா நீங்க பாருங்க, இந்த ஊழியர் கொடுங்க 100% நான் சொல்றேன், 100% இதை உண்மையா சொல்றேன், பெருமையா கிடையாது. இதுல நீங்க வந்து செபிக்கிறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெருமை. ஒரு ஆளே சாப்பாடு வந்துச்சு பாரு, இன்னும் செய்திக்கே போல சாப்பாடு எங்களுக்கு நம்ம கொண்டு வந்துச்சு. கரண்ட் வரல, அதுல போறது ஹெல்ப் பண்ணு யாருக்கு டேவிட் போ டேவிட் பாலி பிள்ளைங்களா ஒரு கீழே இருங்க. ஒரு ஆளே பார்க்கலாம் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம், மற்றதெல்லாம் நம்ம கரண்ட் வந்து பேசிக்கலாம். ஒரு முக்கியமான நம்ம இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சுருவோம். கடைசியாக ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம வரப்போகிறோம். அது மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தலாம். நம்மளுடைய செனாருடைய தலைவர் பிரதமர் பேராயர் ராஜா ஐயா அவர் வந்து கர்நாடகா, டெப்டி பேராயர் டாக்டர் மணிதாஸ் ஐயா அவர்கள் கர்நாடகத்தை வரவேற்கலாம். அவருடைய துணை பேராயர் தலைவர் வேதராஜ் ஐயா அவர்கள் கர்நாடகத்தை வரவேற்கலாம். ஆலோசனை குழு தலைவர் வின்சென்ட் பால் ஐயா அவர்கள் கர்நாடகத்தை வரவேற்கலாம். சுவிசேஷகர் சாத்ராக் ஐயா அவர்கள் கர்நாடகத்தை வரவேற்கலாம். என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க எல்லாம் பொறுத்து நிற்கிறதோடு இப்போ எனக்கு அவ்வளோ எனக்கு இஷ்டமா தெரியல. கரண்ட் இல்லை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் இவ்வளோ பல்ல கட்சி நீங்கள் பொறுத்து நிற்கிறீங்க. நீங்களாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து பல்ல கட்சி உட்காந்துக்கிறாரு, அதை தான் கிடுக்குன்னு ஆடுது. நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறார் ஒருத்தர் கொடுங்க, அவர் கூப்பிட்டு எல்லாரும் சால்வ் போட சொல்ல பாச எம்மா சால்மலை எம்மனை தான் வாங்க. மூணுக்கு ஒரு சீட் போட்டுக்குதுங்க. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம முதல்ல இந்த கரண்ட் இல்லாத நேரத்துலயும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா போப்போ சரியாயிடும். அல்லேலூயா. பிரதமர் பேராயர் ஐயா நம்ம ராஜா ஐயா அவர்களுக்கு பிசப் அவர்கள் கரங்களை தட்டி பாடம் அளிக்கிறோம். ஜோசப் ஃபர்ஸ்ட் வாங்க. வின்சென்ட் பால் ஐயா எல்லாம் கரங்களை தட்டலாம். ஜோசப் ஃபர்ஸ்ட்
ராஜாக்கு சீவாங்க காலை தட்டி எல்லாம் அடுத்து சாத்ராக் ஐயா அவர்கள் பார்க்கணும். கனவு தட்டி குடிச்சு விட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் அன்பு வாங்க. என்ன விஷயம்னா ஜப குறிப்பு கொடுக்குறாரு. அன்பு ஜப குறிப்பு ஜெபிக்கிறதுக்காக அன்புன்னு கூப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிட்டாரு. வாங்க வாங்க சால் போட போறாரு. உங்களுக்கு கொடுக்கலையா மருதாஸ் ஐயாக்கு அன்பு ஐயா சால் ஓடிருக்கா. எல்லாருக்கும் சால் இருக்குது, கணக்கு இல்லை. இந்த கூடுகை ஆண்டு ஆசிரியச்சு வர்றாரு. ஒவ்வொரு மாசமும் இந்த கூடுகைக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்துலமா பார்ப்பேங்க. இந்த கூடுகையில 3வது விழாக்கான தொடர்ந்து இந்த கூடுகை நடக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். அதில் சப்போஸ் இந்த கூடுகை மாறிச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். அந்த முக்கியமாக நேஷனல் குரூப்பில் நாங்கள் போடுவோம். அந்த குரூப்பில் எல்லாம் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இல்லைனாக்கா நீங்கள் போகும்போது 335 பேர் அந்த நேஷனல் குரூப்பில் இருக்கிறாங்க. அதில் 75 பாஸ்டர்ஸ் எங்களுடைய பாஸ்டர்ஸ் ஒய்ஆர்சியில் இருக்கிற டவுனுக்கு கொடுத்தாங்க. ஒய்ஆர்சியில் இருக்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. 75 பேர் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் லாயர் இருக்கிறாங்க. 12 பேர் எவ்வளோ இருக்கிறாங்க? ஒரு லாயர் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே முக்கியமாக பேராயிருங்க, நேதாஜி பிரதமர் பேராயிருங்க, மாடிட்டருங்க, மேலே உட்காந்துக்கிறவங்க எல்லாம் மாடிட்டர் தான். கை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இவங்க அப்போஸ்தலர். ஆமென். இது யாரு? அப்போஸ்தலர். நான் பிஷப் மரிதாஸ் ஐயா தான் போய் கூட்டிட்டு வந்தோம். இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்போஸ்தலர் பட்டாலும் பத்தாது, டாக்டரேட் கொடுங்க. அவளே போடாது, நான் ரெடியா இருக்கேன் கொடுக்கிறதுக்கு. ஆமென். கரங்கள் தட்டி கர்த்தர் சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கர்த்தர் தாமே இந்த நாள்ல அது ஒரு பக்கம் அவ்வளவு பேர் குரூப்ல இருக்கிறாங்க. முக்கியமா அந்த குரூப்பை நீங்க பயன்படுத்திங்க. முக்கியமாக குரூப்பை தேவையில்லாதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப அந்த குரூப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இது இப்போ சொல்லிடணும். நீங்கள் உங்ககிட்ட வந்தாச்சா இல்லை வந்து போயிட்டீங்க சின்ன போய் பார்த்து. அதனால் அந்த குரூப்பில் வந்து முக்கியமாக யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த குரூப்பில் நீங்கள் போட்டுருக்கீங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பாஸ்டருடைய ராஜஸ்தான் அந்த மத்திய பிரதேசத்தில் பாஸ்டர் வந்து சிஎம்சியில் அவர் மகனுக்கு கொண்டு வந்து இது பண்ணார். என்னன்னாக்கா அட்மிட் பண்ணியிருந்தாரு. அவர் இறந்துட்டார் பகன் ஐயா. அப்போது பாஸ்டர் ஜெரேமியா நாங்கள்லாம் அவருடைய நம்பர் கேட்டு நம்ம குரூப்பில் போட்டோம். அவர் முன்னாடி அந்த பையன் இங்கேருந்து அந்த பாடி செத்துட்டு பாடி இங்கேருந்து போட்டு உதவி செஞ்சாங்க. அது ஒரு பக்கம் போச்சு, இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நிறைய முக்கியமான கஷ்டத்தில் இருந்தாங்க. அதில் பாஸ்டர் ஆரோனுக்கு உடம்பு சரியில்லை இருந்தார். நாங்கள் குரூப்பில் போட்டோம். குரூப்பில் போட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே 1,80,000 பாஸ்டர்களே கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ நாங்கள் அப்போ வந்த ஊழியத்துக்கு வந்த காலத்தில் இந்த பாஸ்டர் இப்போ கிடையாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் பணம் கைத்தட்டு எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் நம்ம ராஜ ஐயா அவர்களை நான் முக்கியமாக ராஜ ஐயா அவர்கள் நான் வரவேற்கிறேன். அதுக்கு கலந்து வந்துடும். ராஜ ஐயா வந்து வாழ்த்து செய்து கொடுத்த பிறகு நம்ம கலந்து போகலாம். பிஷப் ராஜ ஐயா காரணத்துக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து.
சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை. தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் ஆலயத்துல ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சமூகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம தங்கி இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்கு அநேக காரணங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல நாங்கள் 3 பேர், 2 பேர் 5 நிமிஷம் பேச போறோம். ஒருவர் 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேச போறார். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மொபைல் பேச வேண்டாம். அது மாத்திரமல்ல, யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். தேவன் நம்மை இன்றைக்கு அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார். தேவன் என்னை எங்கெல்லாம் கொண்டு போனாரோ அங்கெல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மக்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சபைகளை உருவாக்கி இருக்கிறார். ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு இங்கேயும் தேவன் அநேக அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நம்முடைய டெப்டி மாடரேட்டர் பேராயர் டாக்டர் அருமையான மரியதாஸ் ஐயா அவர்கள் தான். ஆமென். மிகுந்த அன்புள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர். சென்னைக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவார், தங்குவார், எங்கள் நம்ம ஐக்கியத்தில் கலந்து கொள்வார். ஸ்தோத்திரம். அவங்க பரிந்துரையின் பேரில் இப்படி இந்த நேஷனல் பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு எல்லாரும் வரணும், நீங்கள் வரணும், நம்ம டீம்ல இருந்து வரணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 4 மாதங்களாக நாங்கள் பேசி இன்றைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இன்றைய தினத்தில் உங்களோட மத்தியில் விசேஷமாக ஒருவர் வந்திருக்கிறார். அதாவது எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அவரு எல்லாருக்கும் தெரியும், உலகம் அறிந்த ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். மனசுல உள்ளதை மக்களுக்கு செய்தார், மக்களுக்கு செய்ததை நடித்து காண்பித்ததை ஆளுகையிலே வந்து அற்புதமாய் அநேகருக்கு உதவி செய்தார். ஆமென். ஆனா அவருக்கு ராமாபுரம் தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்தை கொடுத்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். பேராயர் வேதராஜையா அவர்கள். அவங்க தாத்தா எம்ஜிஆருக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தாரு. அவங்க அப்பா சோத்திரம் ஆர்சி சர்ச்சுக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் பணம் கொடுத்தாரு. இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற ஒரு ரீதியில் வளைஞ்சு திரிஞ்சு இயேசு இல்லாமல் ஓடி ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாரு. இயேசுவின் இடத்துக்கு வந்த பிறகு அவர் வீடு வாசல் எல்லாம் வாங்கி இப்போ 2 சபைகளை வைத்திருக்கிறார். எங்களுடைய ஐக்கியத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப பிரயாசப்பட்டு காலையில் 4 மணிக்கு 3:30 மணிக்கு வந்திருக்கிறோம். அவர்கள் சில முகவுரை ஆலோசனை சொல்வார். எல்லாரும் கரங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக யாவருக்கும் எங்கோ வளர்ந்தோம். இயேசு செஞ்ச ரத்தத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த மின்சாரம் இருக்கிறது நல்லதா கெட்டதாயா சொல்லுங்களேன். சும்மா தான் ஒரு 2 4 இருக்கிற வேர்வை வர்றத உப்பி போய் வியாதி வருது. ஏசியை போட்டுக்கிறது, ஃபேனை போட்டுக்கிறது, இது ஒரு ஃபேனு, இது ஒரு ஃபேனு கொடுமைங்க உப்பி தான் இல்லையா? கொஞ்ச நேரம் வேர்வை வர ஊழியக்கார் செய்த இந்த திருப்பி கரண்ட் தட்டுவோம். ஒரே ஒரு வசனத்தில் ஒரு 2 எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டார். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:12. எல்லாரும் இளமையை குறித்து இளமை என்ன வயசு இருக்கு எனக்கு சொல்லையா? இதெல்லாம் பெரியவனா இருப்பேன். 65 வயசு முடிய போகுது. எவ்வளோ கரெக்டாக சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியாது? அப்பா மிலிட்ரிக்காரு, கண்டிஷனாக வளர்த்தாரு. எங்கள் பரலோக அப்பா அதோடைய டபுள் இப்படி அப்படி சாயாம வழி இதுவே நடந்து வரும். இதில் ஊழியக்காரனுக்கு பாருங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும்.
ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போறான் பாரு பாஸ்டர் அவன் அப்படி சொல்லக்கூடாது. இவங்க ஜீவியம் பாரு எப்படி இருக்குது சொல்லக்கூடாது. ஒருவரும் 35 வருஷமா ஊழியர் செய்யுது. 30 வருஷம். நாங்கள் ஆர்சி பேக்ரவுண்ட். எங்கள் அம்மா மரியாதை சென்னை தலைவி. எங்கள் பாட்டன் சர்ச்சையில் இடம் கொடுத்தீங்கன்னா கூட இடம் ரிஜிஸ்டர் பண்ணாதது 125 வருஷம் ஆகிடுச்சு. ஆகிலும் கர்த்தரை என்னை அழைக்கும் போது நான் வரவே மாட்டேன் தான் சொல்லிட்டேன். 78 அப்பா எப்படி போய் மெடிக்கல் ஸ்டோரில் விட்டார். 90 வரைக்கும் ஆண்டவர் பக்கமே சாயலை. 12 வருஷம் 5 ரூபாய் இந்த பைபிள் வாங்கி கொடுத்தாரு. அதான் இப்போ வாங்க முடியுமா? திரும்பி கூட பார்த்தது இல்லை. திருமணமாச்சு, முதல் குழந்தை பிறந்தது, ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஞானஸ்தானம் எடுத்தார். இன்னைக்கு நேற்று சபையில் இருந்தேன். இந்த ஜெயம் டிவியில் பேசிட்டு வந்தோம். ஐயா குடும்பம் நித்தியத்திலும் ஜெய் டிவிலையும் செய்தி கொடுத்துக்கிறேன். வருகிற திங்கட்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு ஜெயத்தில் பார்க்கலாம். எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்தவரை கர்த்தர் என்ன பண்ணாரு, அழைத்தார். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானா நாம் நடக்கணும். வேற ஒன்றும் இல்லை. வரம் வருது, வல்லமை வருது, கிருபை வருது, கிரியை வருது. அவரேருந்து கிரியை செய்கிறார். கூட நாங்கள் வந்திருக்கிற காரில் ஐயா ஓட்டின்னு வந்தால் நான் உட்காந்து வந்து ஜபமோ ஜபம், ஜெயமோ ஜெயம் பாடிக்கின்னு பேசிக்கிட்டு வேற ஒரு காரியமோ இல்லை. எப்படி வாழ்ந்தவனை எப்படி மாற்றினார்? யாரால முடியும்? தேவனால். இப்போ நம்மளை மாற்றிட்டார்ல, நம்ம மற்றவங்க நம்மளுக்கு பின்னால் வரணும். அவங்களும் நம்ம மாற்ற நம்ம ஜெபிக்கணும். ஆகிலும் நம்ம ஜீவன் எப்படி பண்ணக்கூடாது, ஒருத்தர் கேவலமாக பேசக்கூடாது. நம்ம ஒழுக்கமாக நடக்கணும். பார்க்குற கண்களுக்கு உள்ள ஒரு வேஷம் ஒரே ஒரு வேஷம். அது சினிமா. ஐயா சொன்னார் இல்லையா, அது சினிமாக்காரன். இங்கே நடிப்பா, அங்கே நம்ம நடிக்க முடியும். உண்மையாக தான் இருக்க முடியும், பொய்யா இருக்கக்கூடாது. வாய் திறந்தா போய் வரேன்னு சொல்லிட்டு வர முடியல, வண்டி ரிப்பேர்லாம் சொல்லக்கூடாது. சொன்னபடி போயிடணும். இல்லைங்க வண்டியே இல்லை, பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு சொல்லவே கூடாது. எத்தனை மணிக்கு மனுஷன் 3 மணிக்கு அங்கே எழுப்புவாங்க. மடுக்கிறதே 11, 12 ஆகும். நேற்றெல்லாம் பேய்கிட்ட மண். இந்த பக்கம் 800லேருந்து ஒன்று வந்துச்சு, ஒன்று விரும்ப பார்க்கணும் வந்துட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. என்ன நான் 8:30 மணிக்கெல்லாம் ஆண்டவர் ஈவினிங் ஜாப் பண்ண சொல்கிறார். நீ நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது, சபையிலே பாஸ்டர் இல்லை. என்னப்பா நான் பண்ணுறேன், என்னப்பா வர வாரம் தான் இருக்கிறோம். வீட்டில் சண்டை போட்டால் சாப்பாடு இல்லை, நைட்டு சோறு இல்லை, டிஃபன் இல்லை, டீ இல்லை, இருக்கிறோம். பாஸ்டிங் இருனார். சரிப்பான்னு சொல்லிட்டு காலையில் ரெடி ஆகிட்டு போய் உட்காந்தா ஒரு பிள்ளை வந்தா. அவளுக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்தார். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, பேய் வந்து பேய் ஓட்டுறதை பற்றி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யார் பேர்லாம் பரலோகத்தில் இருக்குது? இது ஆமைன்னா யார் பேர் பரலோகத்தில் இருக்குதா? வசனம் தெரியுமா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்படி சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் ஆவி உங்களுக்கு கீழ்படியணும். நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன ஜெயித்தாரு? சிஎம்ஐ ஜெயிச்சாரா, பிஎம்ஐ ஜெயிச்சாரா, பிரசிடென்ட் ஆனாரா, என்ன ஆனாரு? ஏஐ ஜெயிச்சாரு. அதிபதி அவங்ககிட்ட கீ இருந்தது. ஆதாம் செஞ்ச தப்புக்கு எங்க போயிடுச்சு? ஆதாம் கையிலேருந்து வாங்கி இப்போ நம்ம கையில் கொடுத்தாரு. ஆவியானவர் கிரியை செய்தார். 8 வருஷம் வரல, வரும் சபைக்கு இப்படி ஒதுக்கி இப்படி எப்போ ஒதுங்குதோ அங்கே அவன் இருப்பான். பிள்ளைங்களை இட்டுன்னு வந்துடும். ஜெபிக்காது நேற்று வந்து மாட்டேங்குது. பண்ணி கர்த்தர் அதுக்கு சேர்த்தார். மார்க்கில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களோடு இருந்து கிரியை செய்தபடியால் வசனத்தில் நான் உறுதிப்படுத்தக்கூடிய யார் இருக்கணும்? தேவன். தேவன் எப்படி இருக்கணும்? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் கற்பு தான். இப்போ கடை மாதிரி டிவியில் வருது. யார் ஊழியக்காரர்? கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிக்கு மாதிரியார், மற்றவங்களுக்கு மாதிரி எக்ஸாம்பிளா. மற்றவங்க பார்க்கும்போது ஊழியக்காரர் என்ன பண்ணான், நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், ஐயா கூட ஒன்று போடாத இருந்தால் போட மாட்டேன், அதனால ஒயிட்டும் போட மாட்டேன். ஒரு தடவை சொல்லி என் பொண்ணு இட்டுன்னு போயிட்டான். அப்போ போனால் பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் தான் ஒருத்தர் கூட நான் ஒரு ஜெபம் போட்டேன், ப்ரேயர் மீட்டிங். மறுநாள் காலையில் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வாங்கி ஜிப்பா போட்டேன். ஒரு பொம்பளை வந்து சோத்திரன்றா, ஒரு கர்ப்பஸ்திரி ஜெபின்றா, ஒருத்தர் சோடா வாங்கினூரா, ஒருத்தர் எதுக்கு மதிப்பையா? அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷமா இருக்கணுமே, அதுக்கு இல்லை, எதுக்கு தான் மதிப்பேன்? சாமியாருக்கு ட்ரெஸ்ஸுக்கு தான் மதிப்பு. ஆமே 2009 போட்டவை இது வரைக்கும், 2089 போட்டவை இது வரைக்கும் போயிட்டான். வரும்போது ஐயா கேட்டேன், என்ன கல்லூரில் வந்தீங்க காரில்,
திடீர்னு மாற்றிக்கலாம். இது ராஜா வேஷம். அல்லேலூயா. ராஜா ஒன்று நிற்கணும்னா ஒயிட்டில் பரலோகத்தில் டார்க்லாம் வராது, கலர்லாம் வராது, பிங்க்லாம் வராது. எதான் வரா? எதான் வரா? ஒயிட்டில் தான் சிங்காசனத்துக்கு முன்னால் போய் சாப்பிட்டாங்க விடணும். ஆமாம். ஜட்ஜ்மெண்ட்டில் கேட்பார், என்னப்பா வெளியெல்லாம் போட்டுப்பா, சபை சிறப்பு பொறுப்பே போடுவோம். என்ன ஏய் போட்டுருக்காங்க, ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டுறாங்க? ஏங்க வெளியே போட்டுருக்கேன், சபைக்கு ஏன் போடுறீங்க? ஆக ரெண்டாவது கடைசியில் என்ன படிங்க, மற்றவர்களுக்கு இவர் கூட வந்து நிறைய பேர் கலர் போடவே முடியாது. ஆமே எங்க அப்பா தான் அப்படின்னா, ஆண்டவர் தான் அப்படின்ற ஊழியக்காரன் அதோடைய மோசம். அல்லேலூயா. அங்கி போட்டுருவா, ஒயிட் போட்டு கேட்பேன், என்ன ஏன் போடணும், ஏன் அது அதான் மரியாதை. அல்லேலூயா. இப்போ ராஜா பிரதம பேராளர் எனக்கு எப்படி தெரியும்? ட்ரெஸ்ஸில் தான் தெரியும். ஆமாம். அவர் ரெண்டு காரியம் சொல்லுங்க. ஒன்றுங்க ஐயா, அசட்டை பண்ண ஒருத்தர் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. ஆமாம். வார்த்தை சரியாகணும், சொன்னபடி நடந்தணும். இல்லையா? இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, பொம்பளைங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆம்பளைங்கிட்ட ஒரு பேச்சு இருக்கவே ஒருத்தரும் அசட்டை பண்ணக்கூடாது. கடைசியில் மற்றவங்களுக்கு வராங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சாதம் பாடுவோம். எங்க சேர்ந்து ஜம்மனியே கை தட்டுங்க. வாய் எழுமா இருக்கிறவங்க விட்டுருங்க. மேன்மையான மேய்ப்பர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர், மேன்மையான மேய்ப்பர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர், உலக ஊழியர் உடனூழியரும், உலக ஊழியர் உடனூழியரும் ஒன்றாய் கூடி தேவனை துதிப்போம். ஒன்றாய் கூடி தேவனை துதிப்போம். ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே இயேசுவின் ஊழியரே, ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே இயேசுவின் ஊழியரே. கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள், செவி கேளுங்கள், ஜெயம் பெறுவோம். சொல்லுங்க, வந்து கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள், செவி கேளுங்கள், ஜெயம் பெறுவோம். ஒன்று சேர்ந்து ஜெபங்கள் செய்வோம். நன்மைகள் என்னாலும் நமக்கு உண்டாகும். ஒன்று சேர்ந்து ஜெபங்கள் செய்வோம். நன்மைகள் என்னாலும் நமக்கு உண்டாகும். இயேசுவை துதித்து உயர்த்தி போற்றுவோம். இயேசுவை துதித்து உயர்த்தி போற்றுவோம். வல்லமை வரங்களால் நம்மை நிறைப்பார். வல்லமை வரங்களால் நம்மை நிறைப்பார். ஊழியரே, ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே, ஊழியரே இயேசுவின் ஊழியரே, 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 ஊழியரே இயேசுவின் ஊழியரே. வந்து கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள், செவி கேளுங்கள், ஜெயம் பெறுவோம். வந்து கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள், செவி கேளுங்கள், ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. அம்மா அமைதியா இருக்கீங்களே, என் கூட ஒரே ஒரு சரணம் மட்டும் பாருங்க. ஆமென். நினைவுதான சாட்சி இந்த பத்திரிகையில் இருந்து வேணுங்கிறவங்க எடுத்துக்காங்க. ஸ்தோத்திரம். என் பேரு ஓம் சரவண பகவான் குரு. முன்னாடி ஓம் சரவண பகவான் குரு. எங்க அப்பா எனக்கு பேர் வைக்கும்போது டீச்சர் கேட்டாங்க, உங்க பேர் என்ன, பையனுக்கு பேர் சொல்லுங்க அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க, ஓம் சரவண பகவான் குரு அப்படின்னாங்க. அந்த டீச்சர் அம்மா சொன்னாங்க, மந்திரம் சொல்லாதங்கம்மா,
மகனுடைய பேரை சொல்லணுமா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அவங்க எங்க அம்மா சொன்னாங்க, ஓம் சரவண பகவான் குரு அப்படின்னு சொல்றாங்க. என் பேர் அவ்வளவு நீள பேரு, பக்கா இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். என்ன செய்யுறீங்க எனக்கு எப்படி எழுதுறீங்க? அது நீளமா எழுதணும் ஒரு பேரு. யானைக்கால் நோய் எனக்கு இவ்வளவு பெரிய கால், யானை பாதிக்கப்பட்டு படுக்கையில இருந்து 15 நாள் சாவ கடந்தேன். ஜபம் பண்ணி எனக்கு சுகாயிடுச்சு. 38 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஒரு பணியை செய்யறேன். கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆலோசனை ஒரே ஒரு சின்ன ஆலோசனை, 2 வசனங்கள் மட்டும் வாசிச்சு நான் என்கிட்ட செய்தி ஒப்படைச்சிடுறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:26, நீதிமொழிகள் 15:28. தெரிந்தவர்கள் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, அசிங்கமானது. சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ எவ்வளவு எப்படி இருக்குமா? இன்பமானது. நம்ம யாரு எல்லாரும் எந்த சைடுல இருக்கும் போதுல சுத்தவான்கள், பரிசுத்தவான்களா இருக்கிறோம். அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, பரிசுத்தவான்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி இந்த நாட்கள் உங்களோடு பேசுவதில் ரொம்ப நான் சந்தோஷப்படுகிறேன். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? யாருக்கு? எதிர இருக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், நற்செய்தி சொல்லணும். என்ன செய்தி சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. இன்னொரு வசனம் வாசிங்க. 28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசனை செய்து பேசும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். என்ன செய்யணும்? தீமையை கொப்பளிக்குமா? அவன் பேசக்கூட மாட்டானா? கொப்பளிச்சு தள்ளி நம்மளை நாசப்படுத்திடுவான், நம்மளை கோபப்படுத்திடுவான், நம்மளை காயப்படுத்திடுவான், நம்மளை துக்கப்படுத்திடுவான், நம்மளை வேதனைப்படுத்திடுவான். தீமையானவன். இப்ப நீங்களா யாரு? சுத்தவான்கள். எல்லாரும் என்ன வார்த்தைகளை பேசணும்? நற்செய்தி பேசணும், சுத்தமான வார்த்தை பேசணும். கெட்ட வார்த்தை, தீமையான வார்த்தை நீங்க பேசக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கு. என்ன செய்யணுமா? கெட்ட காரியங்களை அது பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனா நம்ம பேசணும். நான் கார்ல நேற்று போயிட்டு போது ஒரு ஓடி பைக்கை ஓட்டிட்டு வந்து கார்ல கம்முன்னு அடிச்சான். நம்ம கார்ல ஒரு பெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அவன் சொன்னான், உங்களுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு அவன் என்னையும் கேட்டான். அவர் தான் இடிச்சாரு, ஆனா அவர் என்னையும் திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு? கண்ணு இல்லையா, நின்று வேற தானே அப்படின்றாரு. அவரு என்னை இடிச்சாரு, நான் அவரை இடிக்கல. ஆனா அந்த நேரத்துல நான் ஏதாவது கோபப்பட்டு பேசலாமா? பேசக்கூடாது. பேசலாம். ஏய் படையா, நீ ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ தானே இடிச்ச, உனக்கு தானே அறிவில்லை அப்படின்னு நான் பேசலாம். ஆனா நான் பேசல. ஏன் பேசல? நம்ம தீமையானதை சொல்லக்கூடாது. நல்லது இருந்தா சொல்லலாம், திட்டுறதுக்கு இருக்கு நம்ம வாயை திறக்கணும். தேவன் அப்படித்தான் நம்மளை நடத்துகிறான். நீங்க இருந்து பாருங்க, தேவன் பெரிய காரியம் செய்வார். கரண்ட் இல்லாத சபை 3வது சபை. கூடுவாஞ்சேரியில ஒரு சபை இருக்கு, நாங்க தான் கட்டணும். அந்த சபைக்கு நம்ம ஐக்கியத்துல பணம் கொடுத்து மேல சீட்டு போட்டோம். ஆனா அங்க கரண்ட் இல்ல, கரண்ட் கொடுக்க சான்ஸே இல்ல, கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சட்டத்துல இடமே இல்லை. ஜெபம் பண்ணோம், கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபேன் போட்டிருக்கோம், 15 டியூப்லைட் போட்டிருக்கோம், 10 ஃபேன் போட்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமா அங்க கரண்ட் கொடுத்தாங்க. வாய்ப்பே கிடையாது, எந்த பேப்பரும் கிடையாது, ஆனா கரண்ட் கொடுத்தாங்க. தெரியுமா? அப்படி வரப்போகுது. பழந்தேட்டத்துல ஒரு சர்ச்சை தொடங்கணும், அந்த சர்ச்சை நம்ம தான் கட்டிக்கணும். அதுலேயும் கரண்ட் கிடையாது, எந்த பேப்பரும் கிடையாது, ஒரு பேப்பர் கூட கிடையாது கரண்ட் வர்றது. ஆனால் அழகாக மீட்டர் வச்சு கரண்ட் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ரொம்ப அழகாக அந்த சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது. 17 பேர் வச்சு மரத்தடியில் ஜபம் நடத்துவோம். இப்போ பெரிய சபையாக உருவாகிருக்கு. ஐயாவுடைய சிஷியன் அவர் ஒரு நாள் அழுதுகிட்டு வந்து நின்னார். ஒருத்தருக்கு நின்னார், ஐயா
சபையை விட்டு துரத்திட்டாங்க, நான் ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்கு அவர் நேரம் காதை பிடிச்சி ஆட வந்து விட்டார். இவர் இங்கே இருக்கிறார், இவரு கூட நீ பேசி கொண்டு நல்லா ஜெபிச்சு ஐக்கியப்பட்டுருன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். அவருக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன், அவருக்கு லைசன்ஸு, அவருக்கு எல்லாம் கொடுத்து சர்ச்சை அங்கீகாரம் அந்த சர்டிஃபிகேட் அப்படியே கொடுத்து இப்போ அந்த சபையை கட்டி முடிச்சாச்சு. சபைக்கு அவர் தான் பாஸ்டரு. இப்போ அவருக்கு கலந்து வந்து வேறு சாட்சி அவர் கரண்டே வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி இதில் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே கரண்ட் வரும், மின்சாரம் வரும். நாம ஜோதிகளின் பிதா ஜோதி நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார்? ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். நமக்கு வெளிச்சத்தை தருவார். எல்லாரும் கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோம். நம்ம ஊழியக்காரர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. சுத்தத்தில் நம்ம எப்பொழுதும் உண்மையா இருக்கணும். நீதிமொழிகள் 10:21 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாயை திறக்கும் போது என்ன உண்டாகணும்? வாசிங்க. நீதிமொழிகள் 10. நீதிமானுடைய உதடு வாயி எல்லாரையும் போஷிக்கணும். ஆமென். எல்லாரையும் போஷிக்கணும். ரெவரண்ட் அருமையான சுதந்திரம் பாக்கியநாதன் ஐயா இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நினைச்சாங்க சாப்பாடு போடுறேன். அவர் யாரு? நீதிமான். அல்லேலூயா. எப்படி அவர் செய்யறாரு பாருங்க. எல்லாரையும் வர வச்சு அவருக்கு இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தாரு பாருங்க. நம்ம அநேகரை என்ன செய்யணும்? போஷிக்கணும். ஆமென். வீட்டில் ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல விசேஷம்னா அவரை கூப்பிடுங்க. எல்லாரும் அங்க வந்து ஜெபிச்சு அநேகரை போஷிக்கிறதுக்கு உண்டான ஒரு விருந்த ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. மாணவர்களே, இந்த வாயின் வார்த்தை அநேகரை வாழ வைக்க வேண்டும். இந்த வாயின் வார்த்தை அநேகரை வாழ வைக்கும். எந்த வீட்டுக்காக போய் ஏதாவது அவசகுணமான தீட்டான தீமையான காரியத்தை பேசாதீங்க. நல்ல வார்த்தை மட்டும் பேச முடிஞ்சா பேசுங்க. இல்லைன்னா ஒரு வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்து இப்போ ஐயா வந்து நின்றுட்டு ஒரு வசனத்தை சொன்னாரு, நான் வந்து நின்றுட்டு ஒரு வசனத்தை சொன்னேன். ஏன் சொல்றோம்? வேதம் சொல்லுகிறது, ஆசாரியின் உதடுகளிலே ஜனங்கள் பேர் சொல்லுங்க. வின்சென்ட் வில்லியம் ஐயாவுக்கு எல்லாரும் கரங்களை ஆஸ்டாரின் உதடுகளிலே ஜனங்கள் என்ன செய்வாங்க? வேதத்தை தேடுவாங்க. வேதத்தை தேடுவாங்க. சத்திய வார்த்தைகளை தேடுவாங்க. நிற்கும் போது நீங்க எந்த புல்லியா போய் நின்னா என்ன பேசணும்? ஒரு வசனமாக பேசாம வரக்கூடாது. மற்ற கதையெல்லாம் விடக்கூடாது. ஒரு வசனமாக பேசுவாங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். 7 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். 3 நிமிஷத்துல 7 பாயிண்ட் சொல்லணும்னு வந்தேன், முடியல. அடுத்த முறை வரும்போது அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவை. அவங்க வந்து அர்ப்பணிப்பு உள்ள ஊழியக்காரர்கள் தேவை. ஆத்ம பாரம் உள்ள ஊழியக்காரர்கள் தேவை. ஒரு குறிக்கோளோடு ஊழியம் செய்யறவங்க தேவை. சும்மா வந்துட்டோம், குழப்ப ஓடினா பரவாயில்ல, வயிறு நெஞ்சா பரவாயில்ல, வீடு நடந்தா பரவாயில்ல, அப்படி இல்லை. ஒரு குறிக்கோள் வரும். ஒரு கோல் வைத்திருக்கணும். நல்ல ஜெப நடத்தினவர் சூப்பரா பண்ணலாம். ஜெப நடத்தினவர் பாஸ்டர் பேர் என்ன? ஸ்டான்லி ஐயா நல்லா சூப்பரா பண்ண. 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவர் ஜெபிப்போம் ஐயா. அவர் 40 கோடி மக்கள் தான் கிறிஸ்தவங்க. 100 கோடி மக்கள் யாரு? நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நரகத்தை நோக்கி போயிட்டாங்க. இப்ப கூட 42 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படி செத்தாங்க? நரகத்தை நோக்கி. சினிமாக்காரன் பின்னாடி செத்து போயிட்டாங்க. அருமையானவர் ஜெபிச்சு எல்லாரும் கொண்டு வரணும். நம்ம மேல விழுந்த கடமை. அவரு போவார், இவரு போவார், எவரும் போக மாட்டாரு. நம்ம தான் போகணும். ஜெபிக்கிறவன் நம்ம தான். தேசத்தை அழிவுகளை நம்ம தான் தடுக்கணும். ஆமென். அதனால சோத்திரம். லட்சியம் குறிக்கோள் உள்ளவர்கள் தேவை. கொடுக்கிற குணமுடையவர்கள் தேவை. கொடுக்கணும். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு கொடுக்கணும். வாங்குற இடத்துல இருந்து ஒரு தசம பாகம் எடுத்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமா. உண்மையே வேணும். உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் தேவை. அல்லேலூயா. விட்டுறதுக்கெல்லாம் போய் சொல்றோம். ஒவ்வொரு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 15 போய் சொல்றாங்க. நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். காலையில சொன்னது இது, 10 மணிக்கு சொன்னது இது, 12 மணிக்கு சொன்னது இதெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்கு. உண்மையே கிடையாது. உண்மை உள்ளவர்களை எண்ணி இந்த ஊழியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழிய வாங்க இன்னும் நிறைய இருக்கணும். நமக்கு நிறைய ஊழியம் செய்யணும். ஒரு சபை மட்டும் நடத்த சும்மா இருக்கக்கூடாது. சுவிசேஷ ஊழியம் செய்யணும், சபை ஊழியம் செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும்,
ஜெப ஊழியமும் செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தெருவுலையும் ஜெபக்குழு தொடங்குங்க. எந்த தெருவும் கண்ணுக்கு பட்ட தெருவுல எல்லாம் ஜெபக்குழு தொடங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான வேலை. அல்லேலூயா. எளிமையா இருக்கணும். ரொம்ப டாம் தீம் நோ பாஸ்டர் எனக்கு பிரியாணி தந்தாதான் நான் சாப்பிடுவேன், ரசம் சோறு தந்தா சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் எளிமையா இருக்கணும். இந்த வீட்டில் பிள்ளைக்காரங்க என்ன தர்றாங்களோ அதை சாப்பிட்டு வரணும். கத்திரிக்கு சோத்திரம் சாம்பார் கொடுக்குற வீட்டில் சாம்பார் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். என்ன சிக்கன் இல்லையா, தொக்கு இல்லையா, பிரியாணி இல்லையா கேட்டவங்களா அம்மா அவமானப்படுத்தக்கூடாது. இருக்கிறது நமக்கு எளிமையாய் வாழ வேண்டும். ஏற்றம் உள்ள, அதாவது முன்னேறக்கூடிய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. நம்ம ஜீவியம் எப்படி இருக்கணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும் நாளைக்கு நாளை. அது மாதிரி பயம், தேவ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துல ஒப்பற்ற பரிசுத்தம், அதாவது மிகுந்த பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கணும். எப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. ஐயா பாருங்க, வின்சென்ட் ஐயா 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து கையை ஒசத்தி ஓட அழுதுகிட்டு இருக்காரு. நான் அவர் கன்னியாகுமரி ஊழியத்துக்கு போனோம். 3 மணிக்கு எந்திரிச்சு ஓட அழுதுகிட்டு இருக்காரு. யாரையா மூச்சு விட்டு அழுதுகிட்டு இருக்கான்னு பார்த்தா 3 மணிக்கு அழுதுகிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு அவரை கொண்டு வர்றது காரணம் அவருடைய அழுதுக்கு நல்ல ஜெபம் பண்றாரு. 7 சபைகளை நிரூபிக்கிறார். அவருக்கு யாருமே பாஸ்டர் பட்டம் கொடுக்கல. ஒரு சபை தலைவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். அவருக்கு வாங்க நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுத்து, அவருக்கு டாக்டரேட் கொடுத்து, இன்னைக்கு கனம் பண்ணி எங்கள் ஐக்கியத்தில் ஒரு தலைமை பட்டம் துதி ஜபமாக இருக்கணும். அது மாதிரி நல்ல வார்த்தைகளை பேச வார்த்தை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நாம் தேர்வு செய்துள்ளார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆலயத்துக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு யூபிஎஸ் வேணும். வேற என்ன வேணும்? ஒரு ஜென்ரேட்டர் வேணும். இல்லாட்டினா அது என்ன வேணும்? ஸ்டேஞ்சர் ஒன்று வேணும். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கரண்ட் இணைப்பணும். சபைகளில் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். எந்த மாற்றமும் இல்லை. தேவன் நல்லவர். ஆமென். நன்மை மாத்திரம் செய்வார். நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடிடுறீங்களா? அதோட நான் முடிச்சிடறேன். ஆமென். அல்லேலூயா. அன்பால் நிறைந்து இயேசுவை சொல்லுவோம், ஆவியில் நிறைந்து சத்துருவை வெல்லுவோம். அன்பால் நிறைந்து இயேசுவை சொல்லுவோம், ஆவியில் நிறைந்து சத்துருவை வெல்லுவோம். ஆவியின் பட்டயம் அணிந்து கொள்ளுவோம், ஆவியின் பட்டயம் அணிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவை உலகுக்கு சொல்லுவோம், ஆண்டவர் இயேசுவை உலகுக்கு சொல்லுவோம். ஊழியரே ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே ஊழியரே தாசன்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் பாக்கியநாதன் ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். டெப்டி மாடரேட்டரை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வீடுகளை, சபைகளை, அவர்களுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வானத்தை பூமியை உண்டாக்கின உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய சரசிலும் உண்டாவது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய செய்தியாளரை ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. உண்மையாகவே இன்னைக்கு என்னன்னா, இந்த நோட்டீஸ் நாங்கள் போடுறதுக்கு சொல்லுவோம். மனித சார் ஐயா சீக்கிரமாக நோட்டீஸ் போடுறோம். 1 மாதத்துக்கு முன்னாடி அடுத்த மாதத்துக்கு உண்டான செய்தியாளர் இப்போ நான் ரெடி பண்ணிட்டு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறேன். எதுக்கு தெரியுமா நோட்டீஸ் போடுறோம்? இந்த பேர் டிஸ்டர்ப் ஆகிறதா கை வச்சு ஜபம் பண்ணுறதுக்காக தான். அதுக்காக இந்த செய்தியாளருக்காக வின்சென்ட் ஐயாக்காக நாங்கள் ரொம்ப ஜபம் பண்ணிக்கிறோம். சபையார் எல்லாம் சேர்ந்து 1 மாதமாக
கஷ்டப்பட்டு ஐயா அவரும் பேசி முடிச்சுட்டான். கரங்களை தட்டுங்க அதுக்காக. ஹல்லேலூயா. ஐயா வந்து மரிதாஸ் ஐயா வீட்டுக்கு ஐயா பிசப் ஐயா ஒரு மாதம் முன்னாடி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ரொம்ப நேரம் நாங்கள் பேசினே இருந்தோம். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. எப்படி இது பண்ணுறது அதுக்கு சொல்ல வந்தேன் நான். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், மாடி மேலே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மாடி மேலே போய் உட்காந்து நல்லா இருந்தது. மாடி மேலே போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்காக நான் ஜாப் பண்ணே இருந்தோம். சரி எப்படியாவது இவர் வரணும்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. அந்த பேக்கார்டில் இவர் சொல்லவே இல்லை. அதனால் நாங்களாம் வந்தது நன்றி. உண்மையாகவே வின்சென்ட் பாலையா வந்து சிறப்பாக உதவி செய்கிறார். அவர் பிஷப் அவர் காரணத்துக்கு அவருக்காக ஐயா நிறைய பிஷப்பை உருவாக்குறவர். அந்த பிஷப் போட்டு எல்லாம் பிஷப் பண்ணி மீண்டும் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பூந்தமல்லியிலிருந்து போயிட்டு வண்டி கார் எடுத்துகிட்டு போயிட்டு குன்றத்தில் ஒருத்தர் பிக்கப் பண்ணு எம்ஜிஆர் போகிறது இல்லை எம்ஜிஆர் போகிறது ஒரு ராமாபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்து அவர் ஒருத்தர் பிக்கப் பண்ணு பம்மலுக்கு வந்து ஐயாவெல்லாம் பிக்கப் பண்ணு வடக்கோயை வந்து வாழஜா பார்த்து தாம்பரையா வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு கேட்டால் அடிக்கடி இவன் ஜேகப் என்ன தெரியுமா சொல்கிறது, நான் முதல்ல வந்தால் எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருவேன். அவன் ராகல் ஆள் இல்லை. இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு எனக்கு ப்ரைஸ் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி போகிறது. ஆனால் இன்னைக்கு யாருமே சண்டை போட முடியாது. எனக்கு பிசப்பாய் தான் முதல்ல வந்தாங்க. அவர் 9 மணிக்கு வந்துட்டாரு. வேப்பாரு முதல்ல பிடிச்சு அவருக்கு தான் எழுதிக்கிறார். 2ஆவது தான் பிடிச்சு நான் இப்போ எழுதுறாரு. ஏன்னா ப்ரைஸ் அவருக்கு போயிட்டு சொல்லி கொடுத்தேன். ஹல்லேலூயா. நான் உட்காந்து ரொம்ப கண்ணீர் வச்சுருந்தேன். போய் அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு நாள் இவர் போட்டு ஏதோ உள்ள ஊற்றுது ஜாப் பண்ணி செய்தி கொடுத்து முடிச்சுட்டாரு. இவருக்கு செய்தியாளர் இப்போ தான் வேத்து ஊற்றுது. சட்டை நட்டி போச்சு அவருக்கு. என்ன ஆண்டவரே கொஞ்சம் வேற கண்ணு காட்டு சாப்பிட்டேன். அதுக்குள்ள அவரே வந்து என்ன பண்ணா பக்கத்தில் ரீடிங் எடுக்க வந்துட்டாங்க. ஆனால் கரண்ட் போட ஆஃப் பண்ண நல்ல வேலை கரண்ட் வந்து கரண்ட் வந்து கரெக்டாக சோதனை பண்ணுங்க. நம்ம ரிலாக்ஸ் ஆகும். அதான் கரெக்ட் டைம் எல்லாம் முடிப்போம். நன்றி ஐயா உட்காருங்க. அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் ஐயாவுக்கு பாக்கியநாதன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு பட்டம் கொடுக்க போகிறோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க மத்தியில் அவங்க வந்து நல்ல உதவி செய்கிறாங்க. நல்ல நேஷனல் பாசிட்டிவ் புலிஸ் ஆரம்பித்து அவங்க கொடுக்க பார்த்தோம். ஒரு படுக்கையில் கிடக்கிறவங்களுக்கு பணம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு நல்லது ஆண்டவர் மெய்மை கொடுத்துருக்காங்க. யாருக்கும் எங்கள் குரூப்லேயும் நாங்கள் செய்ததில்லை. யாருக்குமே நாங்கள் பணம் கொடுத்ததில்லை. 1 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய இது யோசிக்கிறாரு. மொத்தமாக சேர்த்து ஆமாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தம தளபதி தினகரன் ஆண்டவர் செயலின் தலைவர் அவருக்கு தலைவர் பொருத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த பெருமையெல்லாம் எனக்கு வரும்போது கொஞ்சம் பயமாக்குது. அதனால தினகரன் முறைக்கிறது பார்த்து அது என்ன போய் எனக்கான எப்போ கத்த போகும். அதாவது எனக்கு அவங்க கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தினகரன் வாங்க. ஃபஸ்ட்டு ஜேகப் காணிக்கு பாடு ஒரு பாடி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் செய்திக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தினகரன் அவங்க காணிக்கு பாடு போடுவாங்க. ஜேகப் வந்து காணிக்கு எடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்தது. பலம் கொண்டு தாங்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. பலம் கொண்டு திடமனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. நீ அறியாததும் உனக்கு காதலுமான பெரிய காரியம் செய்திடுவான். அறியாததும் உனக்கு காதலுமான பெரிய காரியம் செய்திடுவான். பலம் கொண்டு திடமனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. பலம் கொண்டு திடமனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. நீ அறியாததும் உனக்கு தாதகமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு தாதகமான பெரிய காரியம் செய்திடுவார். பலம் கொண்டு திடமனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு.
தேவன் உண்டு. சத்துவமெல்லாம் நமக்கெல்லாம் சாக்க சொருவி அவர் அல்லவா. உருக்கமான இரக்கங்களாம் சேர்த்து கொள்ளும் தேவன் அல்லவா. சத்துவமெல்லாம் நமக்கெல்லாம் அந்த சொருவி அவர் அல்லவா. உருக்கமான இரக்கங்களாம் சேர்த்து கொள்ளும் தேவன் அல்லவா. நீ அறியாததோ கிட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவான். நீ அறியாததோ கிட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவான். பலப்பது நிஜ மனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. பலப்பது நிஜ மனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண யாரால் கூடும். தொடங்கினவர் முடித்திடுவான். சொன்னதை செய்திடும் தேவன் அல்லவா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண யாரால் கூடும். தொடங்கினவர் முடித்திடுவான். சொன்னதை செய்திடும் தேவன் அல்லவா. நீ அறியாததும் கேட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவான். நீ அறியாததும் கேட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவான். கொண்டு மனதாயிரே காக்கும் தேவன் உண்டு. கொண்டு மனதாயிரே காக்கும் தேவன் உண்டு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி வளர்த்த காலத்தில் அடங்கியிருப்போ. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி வளர்த்த காலத்தில் அடங்கியிருப்போ. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். நீ அறியாததும் கேட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் கேட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். பலப்பது மனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. பலப்பது மனதாயிரே தாங்கும் தேவன் உண்டு. பாஸ்டர் ஜோசுவா பாஸ்டர் வாங்க. காணிக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜோசுவா பையூர் ஜோசுவா. வேலைவா வேலை கேட்குது. அப்போ சிலர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவர் நம்ம கனப்படுத்தணும். ஏன்னா மைக் போட்டு ஊரெல்லாம் சொல்கிறாரு. அதனால் எம்ஆர் அப்போ சிலர் யாருடைய கரங்களை தட்டி வர சாலை போடுறது. செய்திக்காக ஜெபம் பண்ண போறேன். செலுத்துகிறோம். அதுவரை ஆசிரியத்தை எங்களோடு கூட பேசுகிறார் என்று ஆமென். நம்ம செய்தி கடந்து போலாம். விஜய் பழைய அவர்களை காரணத்திற்கு வரவேற்கலாம். ஹல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, இந்த மத்தியான வேளையிலே அவசரமான வேலையில் ஆண்டவரை ஆபிரகாமின் சாராரை சந்தித்த ஆண்டவர் கூடாரத்திலே நீர் மகிமைப்பட்டு வாக்கு பண்ணின தெய்வம் சொன்னதை செய்து நிறைவேற்றினீர். அதே மாதிரி ஆண்டவரை இந்த மத்தியான வேலையில் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள்
நல்ல பரிசுத்த ஆவியானவர் இடப்படும். நல்ல ஒரு நிமிஷம், நல்ல ஒரு நிமிடம், நல்ல பரிசுத்த ஆவியானவர், நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு பலமாய் அசையத்தக்கதாக அன்று மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யத்தக்கதாக இந்த மத்தியான வேளையிலே வெல்கம் டு தி ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் இம்மட்டுமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய மகிமையான அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல வாய்களை திறந்து நல்ல பரிசுத்த ஆவியானவரே நம்மத்திலே வியாபிக்கிற, நம்மத்திலே ஊற்றப்படுகிற, நம்மத்திலே ஆண்டவர் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற அபிஷேகம் இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் இந்த உஷ்ணத்தை மாற்றி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் ஏவாளையும் சந்தித்த ஆண்டவர் ஒரு குளிர்ச்சியான வேலையாய் மாற்றுகிற தகப்பன் நம்மத்திலே பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருதயத்தில் அவரை வரவேற்கிற பொழுது அவர் நம்ம மத்தியிலே வந்து சத்தியத்தை அறியக்கூடியதற்கான சகல சத்தியத்தை போதிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அந்த தேற்றறிவாளன் மூலமாக குமாரனுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீர சிந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெல்கம் டு தி ஹோலி ஸ்பிரிட். உம்மை வருக வருக என்று இந்த மத்தியான வேளையிலே இந்த கூடாரத்திலே உம்மை வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவரே அந்நிய பாஷை பேசுகிறவர் அவரோடு ரகசியம் பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை குறித்து போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் குமாரனுடைய வார்த்தையை வல்லமையோடு அதிகாரத்தோடு மகத்துவத்தோடு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் பிரசங்கிக்கத்தக்கதாக இதோ உங்கள் இதயத்தை திறக்கப்படத்தக்கதாக இதோ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேளையில அவருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம், மாறாத நேசக்கரம் ஒவ்வொருத்தரும் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ரைட் நவ இந்த இடத்துல ஆவியானவர் பலமாய் இறங்கத்தக்கதாக அக்கினியை போல வந்து அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மகிமையின் வேகத்தில் இருக்கிறவர் ஆண்டவரை மோசையோடு பேசின ஆண்டவர் இதோ முகமுகமாய் ஆண்டவரே உடைய வார்த்தைகளோடு பேசும்படியா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியா உமக்கு நன்றியா. மறவாமல் நினைத்தீரே மறுபடியும் என்னை கொண்டு வந்து அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவரே. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்பது நிர்மலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் பரலோகம் நியமித்திருக்கிறார் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் புடைசூழ ஆண்டவரை இந்த கூடாரத்தில் ஆண்டவர் இதோ ஆண்டவரை ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருப்பேன் என்று சொன்னவர். ஆவியானவர் வல்லமையா வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவரை ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறவர் அபிஷேகம் பண்ணுகிற ஆவியானவர் ஜெப அபிஷேகத்தை ஊற்றுகிற ஆவியானவர் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறவர் ஆண்டவரை தேசத்துக்காய் திறப்பிலே நிற்க வைக்கிறவர் ஆண்டவரே இதோ ஆண்டவரை தேசத்துக்காய் நிற்கத்தக்கதாக நல்ல ஆண்டவரை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கிறவர். நீர் எங்களை பலப்படுத்துவீராக, மான்கால்களை கொடுப்பீராக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுப்பீராக, பால வயதை கொடுப்பீராக. கர்த்தாவே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக இருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்கிற உம்முடைய அப்போஸ்தலராகிய உம்முடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை பரத்திலிருந்து உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இந்திய தேசம் போதகருடைய நல்ல ஐக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா ஆமென். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான பிரதம பேராயர் அருமையான ஐயா டாக்டர் ரெவரண்ட் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜையாவுக்காக
கூட இருக்கிற பிஷப் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த கூட்டமைப்பில் உள்ள முக்கிய இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, முற்பிதாக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் இந்த பட்டணத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென். அதனால ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இதற்கான காரியங்களை கொடுத்து அதற்காக செபித்து வருகிறார்கள். இன்றைக்கும் இதற்காக நம்முடைய கீழ் இருக்கிறவர்கள், ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அதனால இதில் அநேகர் செபிக்கிறார்கள். ஏன் இந்த இடத்திலே இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் என்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. பாருங்க, இது 9 மாதத்தை கடந்து 10வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுல எத்தனையோ பிரசங்கியார் வந்திருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் வந்திருப்பாங்க, 5 வகையான ஊழியர்கள் வந்திருப்பாங்க. பிரசங்கியார்கள் வந்து எத்தனையோ காரியங்களை கேட்டிருப்போம். நீங்க ஜனவரியிலிருந்து கேட்க போனா யாருக்கும் தெரியாது. ஒரு எத்தனை பேருக்கு தெரியாது. ஆனா 90% கேட்டா ஞாபகம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பரலோகம் ஒரு கூடுகையை நியமிக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நாம் தகுதி இல்லாத நம்மளைத்தான் தகுதிப்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். நம்முடைய தகுதி இல்ல, அவருடைய தகுதியினாலே நாம் தகுதியாக்கப்படுகிறோம். ஆமென். அதனால இந்த வேலையில நாம் வந்தோம், கூடணும், தேசத்துக்காக ஜெபித்தோம், ஆராதனை பண்ணோம். எவ்வளோ உஷ்ணமான வேலையிலும் கர்த்தர் நமக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை காப்பதும் முடிவு நல்லது. ஆமென். அதனால நம்முடைய ஓட்டம் 10 மாதத்தையும் கடக்க போகிறது. இந்த 2 மாதத்தில் இந்த வருஷம் போக போகிறது. நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நம்முடைய தரிசனத்திலே, பட்டணத்திலே, நம்முடைய கிராமத்திலே எவ்வளவு தூரம் நாம் ஓடி வந்திருக்கிறோம், எவ்வளவு கனிகளை கர்த்தருக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் நம்மை சந்தித்தால் நாம் பரலோகத்திலே நம்முடைய பாதத்திலே போய் இருக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை வந்தால் நாம் அவரை சந்திக்க முடியுமா? எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவருடைய ராஜ்யத்திலே பாதத்திலே வீற்றிருக்க ஒரு நிச்சயம் உங்களுக்கு எனக்கு முதலாவது இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த நிச்சயம் இல்லைன்னா நாம் செய்கிற எல்லாமே வீணாய் போய்விடும். ஆமென். முதலாவது எனக்கு நிச்சயம் இருக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த நிச்சயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துக்கு என்ன காரியத்தை சொல்ல வேண்டும், ஏன்னா ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியம் என்று சொல்லி ஒரு தரிசன திட்டத்தோடு ஆண்டவர் ஆரம்ப நாட்களிலே சென்னை பட்டணத்தை மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 38 மாவட்டங்களிலும், இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலே போகவும், இஸ்ரவேல் உலகத்தில் இருந்தும் மற்ற ஒரு 10-12 கண்ட்ரிகளுக்கு போகவும், இன்னும் பல பரிசுத்தவான்களோடு தேசத்தில் எழுப்புதலுக்காக, உலகை எழுப்புதலுக்காக, மாவட்ட எழுப்புதலுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காக ஆண்டவர் பல பட்டணங்களுக்கு கொண்டு போக தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதனால நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐயா சொன்னது போல என் பேரு விநாயகம். நான் விநாயகர் சதுர்த்தியில பிறந்தேன். அல்லேலூயா. மிகவும் என்னுடைய மாவட்டத்திலலாம் வந்து இயேசுனாலே பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் இங்க இல்ல. அருகாமையான மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இப்ப இருக்கிற கள்ளக்குறிச்சி, முதல் தென்னார்காடு, விழுப்புரம் மாவட்டம். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசுவின் கூட்டத்தை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அதனால வாழ்வு கொடுத்த வல்லலை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கடைசி வரைக்கும், கடையாந்திரம் வரைக்கும் போய் அறிவிக்க வேண்டியது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆரம்ப நாளிலே கர்த்தர் எனக்கு கையின் பிரயாசத்தை கொடுத்து, ஒரு பிசினஸ் கொடுத்து, 4 கம்பெனிகளை கொடுத்து, 100க்கும் அதிகமானவர் வேலை செய்து, திருக்கோடியில் இருந்த என்னை ஆண்டவர் கண்மனையிலே நிறுத்தினார். எல்லாவற்றையும் சமதரிக்க வைத்தார். எல்லாவற்றையும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு செக்ரட்டரியேட்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளையும், அமைச்சர்களையும், மற்ற அதிகாரத்தில் உள்ளவர்களையும் பார்க்கத்தக்கதாக, பழகக்கூடியத்தக்கதாக, சினிஃபீல்டில் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், மத காரியங்கள் இருக்கட்டும், பங்காளிகளெல்லாம் எனக்கு வந்து செவ்வாடை தொண்டர் நான் அவருக்கு ரொம்ப தூரத்து சொந்தமும் கூட. அல்லேலூயா. இப்ப இல்ல, முதல்ல. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், போகாத இடம் இல்லை, போகாத காரியம் இல்லை. கர்த்தர் அதில் இருந்தெல்லாம் இந்த வேறு பிரித்து எடுத்தார். அப்ப ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம், பரிசுத்தமான தெய்வம், நீதியான தெய்வம்,
தெய்வம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்பதை அறிந்து கொண்டு அந்த வாழ்வு கொடுத்த வல்லலை. அல்லேலூயா. அதனால காலங்கள் வந்தது 2015 16, 17 காலகட்டங்களிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கிட்டத்தட்ட 6-7 முறை மோகனன் கூட மோகன் சிலாசன் ஃபாதர் பெர்மான்ஸ் இன்னும் பல பரிசுத்தவான்களோடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 7-8 முறை போகவும், இந்திய எழுப்புதலுக்காக பல மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணவும், பல மாவட்டங்களை போய் பார்க்கவும் தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல பட்டணங்கள், பல மாநிலங்கள், மாவட்டங்களை பார்க்கிற பொழுது நாம் எவ்வளவோ பாக்கியவான்கள். ஆமென். தமிழ்நாடு போல நம்ம ஒரு கொடுத்து வைத்த ஒரு மாநிலம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப எல்லா இடங்களிலும் போய் பார்க்கிற பொழுது அப்ப இவாஞ்சலிஸ்டா ஊழியம் செய்து அநேக மாவட்டங்கள்ல சுவிசேஷ டீமை உருவாக்கி அநேக கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த தரிசன காரியங்களை பெற்று எல்லா ஜனங்களுக்கும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது போல எல்லா ஜாதியாரும் ஜனத்தாரும் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவாஞ்சலிஸ்ட் ஊழியமாக அதிகமாக ஆண்டவர் ஆரம்பத்திலே கொடுத்தார். அதன் மூலம் பல பட்டணங்கள் போய் அறிவிக்கிற பொழுது அநேகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம், அநேக குடும்பங்களை ஆயுதப்படுத்தினோம். திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டவர்கள், ரவுடிகள், இன்னும் பலவிதமான மத தீவிரவாதத்தில் இருக்கிறவர்களும் சந்திக்க தேவன் கிருபை பாராட்டினார். அவர்களை அநேகளை அவர் கர்த்தர் பக்கமாய் திருப்பி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உடன் ஊழியர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சுவிசேஷகர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்ப அதை கொண்டு சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற வட மாவட்டங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிற பொழுது தான் அதுக்கடுத்து மேற்கு மாவட்டம், சவுத் மாவட்டம், டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் தேவன் கிருபை செய்தார். இதை ஏன் நான் இவ்வளவு தீவிரமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. என்ன காலம் செல்லாது. உங்கள் நாட்களும் என் நாட்களும் உலகத்தின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி காலத்தின் நொடியிலே வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அநேக இடங்களுக்கு போய் வருகிற பொழுது அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆட்கள் இல்லை. அநேக கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க ஆட்கள் இல்லை. பட்டணத்தை மாத்திரம் தான் மையப்படுத்தி அநேக ஊழியருடைய போக்கஸ் இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 குடும்பம் கிடைச்சா அதை வச்சு வாழ்க்கையை, வண்டியை ஊட்டி விடலாம் என்று சொல்லுகிற ஏராளமான 5 வகையான ஊழியர்கள்ல இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை பார்த்த பொழுது அநேக ஊழியர்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் போய் கிராமங்களை பார்த்து இந்த கிராமத்தில் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது 90% வரவில்லை. இதை நான் குற்றச்சாட்டா சொல்லல, ஆதங்கமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, கிராமத்துக்கு போனா கிராமத்துல அடிப்படையான வசதிகள் கிடைக்காது, பணம் கிடைக்காது, பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்காது, சரீரத்துக்கான தேவையான காரியம் கிடைக்காது சொன்னாங்களே தவிர, ஆனால் இதற்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது நம்ம இப்ப இருக்கிற பரிசுத்தவான்களுடைய காரியம் அல்ல. நமக்கு முன்பாக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் எத்தனையோ மிஷனரிமார்கள் ஐரோப்பா தேசத்திலிருந்து, பல தேசத்திலிருந்து தன்னுடைய பொன்னையும் பொருளையும் தன்னுடைய உடைமைகளை கொண்டு வந்து அவருடைய குடும்பங்களை நமக்காக இழந்து அவர்கள் அந்த குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதனால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் போடுகிற விதைதான் இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இந்த பட்டணத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். இந்த பட்டணத்தில் ஒரு ஆத்தும அறுவடையை கொண்டு வரும். அதற்காகத்தான் இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில், இந்த மாவட்டத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏன் இந்த கர்த்தர் இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொண்டு வரணும்? நீங்க பாருங்க, இந்த திருவண்ணாமலை மாவட்டம் எப்படியாப்பட்ட மாவட்டம் பாருங்க. ஏன் சொன்னா, ரட்சிக்கப்படாதவருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் சொல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு தான் இந்தியா முழுவதும் பல பகுதிகளுக்கு செல்ல கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிற பொழுதுதான் ஒரு பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், தனியார், அதாவது வேலை வாய்ப்பு முகாமை உருவாக்கி, மருத்துவ முகாமை உருவாக்கி, தொலைக்காட்சி இன்னும் அநேக யூடியூப் சேனல் மூலமா சில காரியங்களை உருவாக்கி, வாலிபர்களை கொண்டு சில கைப்பகுதி ஊழியர்களை கொண்டு உருவாக்கி, இப்படி பல திட்டங்கள் மூலமாக கடல் வளம், தகவல் வளம், தொழில் வளம், நிலவளம், 4 வளத்திலே 4 வகையான சுவிசேஷர்கள் அங்கே சென்று அந்த பகுதியில் கடல் வளத்தில் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அறிவிப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா
விவசாயம் செய்கிற இடத்துல கிராமங்கள் அதிகமா விவசாயத்துல இருக்கிறவர்களுக்காக அங்க ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷங்கள ரட்சிக்கப்பட்ட சபை மக்கள்ல அவளை உருவாக்கி அந்த பகுதியிலே அறிவிக்கப்படுகிறது. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தகவல் தொழில்நுட்பம் இருக்கிற ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம தொழில் முனைவோர் வேலை செய்வோர் இண்டஸ்ட்ரியில பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல எஸ்டேட்ல இருக்கிற சிறு குறு தொழில் செய்வோர் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷம் குறைந்து கொண்டே வருகிறது. அது தேசத்துக்கு நல்லது அல்ல, சபைகளுக்கு நல்லது அல்ல, அது பட்டணத்துக்கு நல்லது அல்ல. ஒரு கிராமத்துல நம்ம ஊர்ல ஒரு மழை வரணும்னா முதலாவது மேகம் வர வேண்டும். மேகம் வராமல் மழை வராது. சுவிசேஷம் அறிவிக்காமல் தேவனுடைய எழுப்புதல் வராது. தேவனுடைய எழுப்புதல் வராம அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வராது. அதனாலதான் சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, என்மேல விழுந்த கடமை மாத்திரம் இல்ல, கர்த்தர் எனக்கு போட்ட ஜீவன். அது ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொன்னான் பரிசுத்த பவுல். ஏன்னா கமாலியின் பாதத்திலே கற்று தேர்ந்தவன். அவருடைய தகப்பன் ஒரு ரோமன், அவருடைய தாய் ஒரு யூதஸ்திரி, நல்ல ஒரு பணக்காரன், அந்த காலத்துக்கு இன்ஜினியர். அவனுக்கு தெரியாத காரியம் இல்லை. அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணி இருப்பான், எவ்வளவு செல்வம் வைத்திருந்தான். அது எல்லாவற்றையும் தான் படித்த செல்வத்தை, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எதற்காக விட்டு விடுகிறானா? அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக. அது ஊழியம். நீங்க நிறைய ஊழியத்துல பாருங்க, சாட்சின்னா எபிரேய புத்தகத்துல படிக்கிற பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சொல்லுகிற பொழுது நீங்க நல்லா பாருங்க, கொண்டு வந்து இழந்து போயிருப்பார்கள். அது இயேசுடைய சுபாவம். அவர் பரலோக பிதாவிடத்துல எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருந்து, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய் இருந்து, பொன்னும் வெள்ளியும் அவருடைய பாதத்தின் கீழே இருந்து அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை பெற்ற எல்லாவற்றையும் பெற்றிருந்தோம், எல்லாவற்றையும் தன் கையிலே வைத்திருந்தோம். நமக்காக மெழுகை போல உருகி தன்னைத்தானே தன் ஜீவனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். அல்லேலூயா. யாருடைய ஜீவனையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஊழியம் மெழுகை போல உருகி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறோமா, இல்ல ஒட்டுண்ணி சாருண்ணி போல மற்றவர் ரத்தத்தை உறிந்து நாம் வாழ்க்கை செய்கிறோமா என்பதை இன்றைக்கு நீங்களும் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், என் கை சுத்தமாக இருக்கிறது. என் கூட இருக்கிற தீமோத்தேயுவை கேட்டு பாருங்க, தீத்துவை கேட்டு பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை கேட்டு பாருங்க, என் உடன் ஊழியர்களை கேட்டு பாருங்க. நான் இன்றை வரைக்கும் கூடார தொழில் செய்து என் கையினால வேலை செய்து அதன் மூலமாக நான் எருசலேமுக்கு அவர் கொடுக்கப்பட்ட அநேக சபைகளை, வீட்டு சபைகளை உருவாக்குற பொழுது, தரித்திரன் கொண்டு போய் கொடுக்கிற பொழுதும் சரி, சபைகளை உருவாக்குற பொழுதும் சரி, அவன் தனக்கென்று வாங்காமல் மற்ற உதாரணமாய் கொடுத்ததை எடுத்து போய் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பட்டணத்திலும் வீட்டு சபைகளை அநேகர் உருவாக்கி அந்த அநேகர் கிறிஸ்துவை அறிய செய்தான். அல்லேலூயா. கடைசியாக சொல்லுகிற பொழுது, அவன் ஓட்டத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, அந்த ஜீவனிடத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, லக்கை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், என் கை சுத்தம் உள்ளது, கர்த்தர் அறிவார், நீங்களே சாட்சி. ஏன்னா கிரியை இல்லாத ஜெபம் செத்தது. கிரியை இல்ல, சாட்சி இல்ல, கனி இல்லைன்னா ஊழியம் செய்யறதை விட மூடிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு வாட்ச்மேன் வேலை போய் செஞ்சிடலாம், இல்ல படிச்சிருந்தா இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சிடலாம். இது ஏன் தெரியுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். உண்மையில்லாத உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி உண்மையான தேவன் நமக்கு நன்மையாய் கொடுத்த ஒரு ஊழியம். இழிவான ஆதாயத்துக்காக இந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சமாக அந்த வெள்ளை சொர்க்கா அரசியல்வாதி போட்டுக்கிறான், நம்மளும் போட்டுக்கிறோம். அடையாளம் முக்கியம் அல்ல, ஆவியானவர் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், வார்த்தை முக்கியம். வார்த்தையின்படி உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், என்னிடத்தில் அவருக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, உடைய அடையாளம் முக்கியம் அல்ல, ஒரு ஸ்தாபனம் முக்கியம் அல்ல, ஒரு சபை முக்கியம் அல்ல, நீ எத்தனை வருஷம் ஊழியக்காரன் என்று முக்கியம் அல்ல, நீ எத்தனை பேருக்கு சத்தியம் சொன்னாய் என்று முக்கியம் அல்ல. அபிஷேகம் உன்னை நடத்தும், தரிசனம் உன்னை கொண்டு போகும், ஆத்தும பாரம் உன்னை நடத்தும். ஆவியானவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாதது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று
உண்மை உள்ள மனுஷன். உண்மை என்று சொன்னால் இயேசு, உள்ளம் என்று சொன்னால் உன் உள்ளத்துக்குள்ள இயேசு இருந்தா ஐயா சொன்ன மாதிரி பொய்யே வராது. அல்லேலூயா. பொய் வருதுன்னா அங்க வேறொரு ஆவி இருக்கிறது, வேறொரு பொல்லாத மனிதன் இருக்கிறான், அந்த கிறிஸ்துடைய ஆவி இருக்கிறது. அப்பொழுது வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். எதற்காக என் ஆண்டவர் என்னை அழைத்தார், எதற்காக என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தார். நீங்க நல்லா பாருங்க, ஒரு வாட்ச்மேனுக்கு வேலைக்கு போனா கூட ஒரு 8ஆம் கிளாஸாவது படிச்சிருக்கணும். நீங்க எத்தனை பேர் கை தூக்க சொன்னா நம்ம யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், இல்லைன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. பாருங்க, நான் வந்து காலேஜ்ல டிகிரி வாங்கினே இல்லையோ, இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் காலேஜ்ல டிகிரி வாங்கினாங்களே இல்லையோ, கர்த்தர் உங்களை உயர்த்தி ரெவரண்டாக, டாக்டராக, பிஷப்பாக, ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த கனம். நம்ம இங்கிலீஷ் எழுத வராது, தமிழ் தகராறு. ஆனா மற்றவங்க எல்லாம் படிச்சவங்களுக்கு கூட அந்த அந்த ஒரு கிருபை கிடைக்கல. அவருடைய கண்களில் உங்களுக்கு எனக்கு கிருபை கிடைக்க. எவன் மேல் கிருபையாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல மனதுருக்கமாய் இருக்க சித்தமுள்ளோன அவன் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க படிப்புக்கும், உங்க வசதிக்கும், உங்க பின்புலத்துக்கும், நீங்க இருந்த இடத்துக்கும் ஒருத்தரும் தள்ளப்பட்ட கல்லு தான். அந்த கல்லை கொண்டு வந்துதான் இன்னைக்கு தலைக்கு மூலக்கல்லாய் அருமையான இந்த இடத்துல ஐயா ஊழியக்காரர், பிரதம பேராயர், இங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அல்லேலூயா மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சாட்சி சாட்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் சாட்சி இல்ல. நான் அன்னைக்கு 1977 நான் இது பண்ணேன், ஒரு சுகமாச்சு, அன்னைக்கு பிசாசு ஓடிச்சு, அன்னைக்கு அதாச்சு இதாச்சு இல்ல. உன்னுடைய சாட்சியானது ஒவ்வொரு நாளும் ஊற்று கண்ணை போல பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய சாட்சியின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டும். உன்மேல் இருக்கப்படுகிற அந்த அபிஷேகம் முறிக்கப்படாமல் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மூவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அல்லேலூயா. அந்த சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிற பொழுது அப்ப என்னவா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். ஏன் இந்த வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் என்ன பண்ண போறாரா, பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இந்த யோவேல் தீர்க்கதரிசி ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? இந்த யோவேல் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கும். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், வெளுப்பு பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது ஒரு காலத்தில் உண்டானதில்லை, இனி தலைமுறையாய் வரும், வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்பது போவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா? அது கீழ் வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். எப்படி இருக்குமா? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடிய கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்ட முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை முறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை. அல்லேலூயா. என்ன மப்பும் மந்தாரம் இருந்தா வானத்துல என்ன வரும்? மழை வரும்.
ஆனா கடைசி காலத்துல மப்பும் மந்தாரமும் இருளும் அந்தகாரம் இருந்தா அங்க என்ன வரும்? அக்கினி வரும். அல்லேலூயா. அப்ப அக்கினிக்கு இதெல்லாம் தப்பிக்குமா? தப்பிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தப்பிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் கொடுத்த வேலையை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த அழைப்புல நீங்க வார்த்தையும் வாழ்க்கையும் தரிசனமும் ஒன்றாய் செல்வீர்கள் என்று சொன்னா, இடி வந்தாலும், மின்னல் வந்தாலும், பூமி எதிர்த்து வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை சட்டம் வந்தாலும், எந்த பார்வோன் வந்தாலும், எந்த மோடி வந்தாலும், எந்த விதமான பொல்லாத தீவிரவாதிகள் வந்தாலும், யார் வந்தாலும் சரி, அது மற்றவர்களை பட்சிக்குமே தவிர என் ஊழியக்காரனை தொடாது. ஏனென்று சொன்னால் இடியும் மின்னலும் பூமி அதிர்ச்சியும் அவனை பட்சிக்குமே தவிர அது உங்களையும் என்னையும் தொடாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். ஆமா. ஏன் கேட்டீங்கன்னா, எத்தனை காரியம் வந்தாலும் கர்த்தருக்கு வைராகியமா நிற்கிறவரை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தான்னு வச்சுங்களேன், வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவர் புதிய ஒரு வானத்தையும் பூமியை உண்டாக்கி கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவனாய் இருக்கிறார். அரசியல்வாதி கொடுக்க மாட்டான், அதிகாரி கொடுக்க மாட்டான், மத தலைவர் கொடுக்க மாட்டான், ஊர் தலைவர் கொடுக்க மாட்டான், மனுஷங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னா அது ஆமென் என்றும் ஆமென் என்றும் அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாரா இருந்தாலும் அது நடக்கும். அதனால நம்ம அப்படிப்பட்டவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் கிடைக்காத ஒரு நாட்காலம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வசனம் எங்கும் தீவிரமாக இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்னும் என்னென்ன வலைதளங்கள் இருக்கிறதோ, எங்கு பார்த்தாலும் வசனம், எங்கு பார்த்தாலும் எழுப்புதல், எங்கு பார்த்தாலும் சபை நடத்துதல், எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஊழியர் கூடுகை. அருமையான தேவனே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தாசர்களே, தேவனுடைய மனமாட்டியே, இதோ ஆண்டவர் வருகையின் சத்தம் எக்காலம் ஊதப்படுகிறது. நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவர் எக்காலம் ஊதுகிற சத்தத்தை நீ கேட்க மனதாய் இருப்பாய் என்று சொன்னார். எக்காலம் ஊதுகிறது வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிக்கையான செய்தி, தேசமே இது கடைசி காலமாய் இருக்கிறது, கடைசி காலமாய் இருக்கிறது, கடைசி நொடியாய் இருக்கிறது. உன் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கிறான், எக்கால சத்தத்தை எப்படி கேட்ப? இதே மாதிரி வண்டி போகும், டாடா ஏசி போகும், கரண்ட் கட் பண்ணுவாங்க, கரண்ட் வருவாங்க, அங்கங்க ஆடல் பாடல் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒருவேளை நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு 3ஆம் மணி வேலையில வந்தாலும் எக்கால சத்தத்தை கேட்ட யோவானுக்கு தான் தெரியும். ஏன்னா 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவனுடைய சத்தம் யோவானுக்கு கேட்டது. ஏனென்று சொன்னால் மற்ற சீஷர்கள் அவருடைய வார்த்தையை பார்த்தார்கள். யோவானோ தேவனுடைய இருதயத்தை அறிந்தவனாய் இருந்தான். ஆண்டவர் தாவீது இருதயத்தை அறிந்ததனாலதான் ஆண்டவர் சொன்னார், தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஊழியக்காரே, உன்னுடைய சித்தத்தை செய்ய தேவன் அழைக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்தவனாக, தேவனுடைய இருதயத்தை அறிந்தவனாக, தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ என்று சொல்லி யாரெல்லாம் இருதயத்தோடு இணைக்கப்படுகிறார்களோ எக்கால சத்தம் அவர்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் தேவன் இருப்பார். அல்லேலூயா. அப்ப வாயின் சத்தங்களை கேட்பது நல்லது, அதை காட்டிலும் தேவனுடைய இருதயத்தை அறிவது அதை காட்டிலும் நல்லது. ஆமென். வாயில 1000 வார்த்தை வரும், அதுல ஒரு வார்த்தை நல்வார்த்தை வரும், மீதி எல்லாம் என்னென்ன வார்த்தையோ வரும். ஆனா இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை, அது தேவனுடைய இருதயத்திற்கு நீங்களும் நானும் ஏற்றவர்களா இருந்தால்தான் பட்டணத்தை குறித்து கர்த்தர்களுக்கு சொல்லுவார், தேசத்தை குறித்து சொல்லுவார், கிராமத்தை குறித்து சொல்லுவார். இன்றைக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயம், ஆங்காங்கே சபை வருகிறது உண்மைதான், ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க அநேகம் வெட்கப்படுகிறார்கள். சுவிசேஷம் தெருவில் இறங்கி அறிவிப்பதற்கு மேடை கிடைக்கணும், இந்த மாதிரி மேடை கிடைக்கணும், மைக் கிடைக்கணும், என்ன சொல்றது, இன்னும் பாத்தீங்கன்னா வலைதளத்துல நல்லா உங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் கிடைக்கணும், பெரிய பெரிய இடங்களில் போகணும், அதுல பிரியப்படுகிறார்கள். தெருவிலே இறங்கி நடந்து அலைந்து திரிந்து சுவிசேஷம் அறிவதற்கு வெட்கப்படுகிறார்கள். என் ஆண்டவர் நடராஜராய் நடந்து அலைந்து திரிந்து நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியிலிருந்து அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிறவராக அவர் அலைந்து நடந்து அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர்தான் நடராஜர். இந்த உலகத்துல எவ்வளவு நடராஜன் பேரை வச்சுட்டு இருக்கிறான், அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் தான் நடராஜர்.
அவர்தான் நடந்து அலைந்து திரிந்தவர், அவர்தான் நன்மை செய்த ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அந்த காரியம் நமக்கு வரணும். நம்முடைய சபை வைத்திருக்கிறோம். நாங்க கூட பாத்தீங்கன்னா கூகுத்தூர் பக்கத்துல ஒரு சபைகளை ஏன்னா இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்ணிட்டு வந்தோம். ஏன் நாங்க இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அடுத்தது கொண்டு வந்தாருன்னா, கிட்டத்தட்ட திருவள்ளூர் தாலுகாவில் ஊத்துக்கோட்டையில ஒரு 5 லட்சம் டிராக்ஸ் கொடுத்து 80 கிராமத்தை பார்த்து இரவு பகலாக நேரம் பார்க்காமல் ஒரு வருடத்துல 1.5 வருடத்துல அதை சுற்றி எல்லாவற்றிலும் கொடுத்த பொழுது ஆங்காங்கே திரளான ஆத்துமாக்கள் வந்தது. ஆனாலும் அதை சில ஊழியர்கள் சொல்லி பகிர்ந்து கொண்ட பொழுது அநேகர் முன் வரவில்லை, பெரும்பாலானோர் முன் வரவில்லை. அப்ப திரும்ப போய் அவர்கள் எல்லாம் அடுத்த ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்தியை போய் பார்க்கிற பொழுது எல்லாம் சொன்னாங்க, நீங்க முதல்ல சொன்னீங்க நல்லா தான் இருந்தது, பிடிக்காம இருந்தாரு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, இப்படிலாம் நல்லா தான் நடந்தது, அடுத்தது நாங்க எங்க போக? ஒரு நாள் சொல்லிட்டு போறீங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை சொல்லிட்டு போறீங்க, நாளைக்கு நாங்க எங்கே போக வேண்டும், யார் தீர்மானிப்பா, யார் எங்களை நடத்துவா, யார் எங்களை விசாரிப்பா அப்படின்னு சொல்லும் போது நாங்க சொன்னதே அவங்களாம் வரலையா, இவங்களா இல்லை, யாரும் வரல, நீங்களே 6 மாசம் கழிச்சு தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே என்ன காரியம்? ஏன்னா சுவிசேஷங்களை அழைத்தா எனக்கு கொடுத்த பணியை தானே செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் அழைக்காம அடுத்த காரியத்தை 5 வகையான ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். அல்லேலூயா. யார் யாரு அவருடைய விசுவாச அவருடைய ஆண்டவர் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் பரலோகம் திட்டம் தீட்டி இருக்கிறதோ அதை அவர் கொடுப்பார். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்ப ஏராளமான ஆத்துமாக்கள் ஒண்ணுமே இல்ல, பெரிய அற்புதம், பெரிய பிரசங்கலாம் ஒண்ணும் பண்ணல. டாக்டர் வந்தாங்க, பிசினஸ்ல இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தாங்க, பகுதி நேர செய்ய வந்தாங்க, சில சுவிசேஷர் வந்தாங்க, சில பாஸ்டர்மாரன் வந்தாங்க. அப்படிலாம் நேரம் கிடையாது. 7 நாள் சுவிசேஷம் இன்றளவுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்கள்ல, தாலுகாவுல, கிராமங்கள் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை கோட் பண்ணி அந்தந்த இடத்துல எப்படியாவது ஒரு முறையாவது தேவனுடைய நாமத்தை அவர் கேள்விப்பட்டு விட வேண்டும். அதுக்கு சபை பாகுபாடுலாம் கிடையாது. நீ எந்த சபையாவது வச்சுக்கோ, ஒரே தேவனுக்கு, ஒரே பிதாவுக்கு, ஒரே ஆவியானவருக்கு ஊழியம் செய்யறோம். அல்லேலூயா. இங்க விதைச்சாலும் சரி, அது அங்க பலன் கொடுக்கும். நீ எந்த சபையாவது வச்சு நீ எப்படி வேணாலும், எனக்கு தேவை ஆத்துமா, எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை, ஆத்துமா. நான் கர்த்தரை போய் சேவானை போல நம்ம சந்திக்கணும். சேவான் போய் ஆண்டவருக்கு முன்பாக பரலோகத்துல ரத்த சாட்சியா மரித்த போது வானம் அப்படியே பரலோகத்துல பாத்தீங்கன்னா பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் எழுந்து நின்று சேவானை வரவேற்பார் என்று சொன்னார். அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா 24 மூப்பர்களும், அங்கிருந்த எல்லா பரிசுத்த தூதர்களும், இன்னும் மற்றிருந்த அத்தனை பேரும் பார்த்திருப்பாங்க. இங்க பிதா இருக்கிறார், இங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப யார் அவங்க காட்டி ஒரு விஐக்கு வர முடியும்? அப்ப தேவான் ரத்த சாட்சியாய் மரித்து அங்கே போகிற பொழுது இயேசு எழுந்து நின்றவரை வரவேற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேவான் 10 சபை கட்டினவரான எனக்கு தெரியாது, 1 லட்சம் ஆத்துமா ஆதாயம் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, சேவான் பல பட்டண கிராமம் போனாரான்னு தெரியாது. ஆனால் உண்மையுள்ள உயிருள்ள ஒரு சாட்சியாய், இரத்த சாட்சியாய் மரித்தார். அவருக்கு கொடுத்த பந்தி விசாரிப்பு காரியத்தில் உண்மையும் நற்சாட்சி உள்ளவராய் இருந்தார். அவர் வாழ்ந்த காலம் கொஞ்சம், ஆனால் பரலோகம் அவரை எழுந்து நின்று வரவேற்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீ கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், குடிசையில் இருக்கலாம், சபை கூட இல்லாமல் இருக்கலாம், உண்மை முற்றமுள்ள ஊழியக்காரே என் ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், எப்பேற்பட்ட குந்தளிக்கிற சலம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், சரீரத்தில் பின்னடைவு இருக்கலாம், மனிதர்களால் தள்ளப்படலாம். கவலைப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் தெரியுமா? தேசம் ஒரு தேசம் நாடு மட்டும் குறிக்காது. யாக்கோபு என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். எத்தனாக திருடனாக பொல்லாதவனாக இருந்த யாக்கோபை ஆண்டவர் அவனை ஒரு இஸ்ரவேலாய் மாற்றி 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்த ஜீவரட்சை அவனாலே கொடுக்க முடியும் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவர்களை காட்டிலும் வல்லமையாய் உருவாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? யாக்கோபு அவரை ஆண்டவரே என்று தான் சொல்ல முடியும். நீங்களும் நானும் தான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களுக்கு கிடைக்காத ஒரு புத்திர சுவிகாரத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் மனவாட்டியே என்று சொல்லி மனவாளனுக்கு நாம் மனவாட்டியாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். உங்களையும் என்னை பரிசம் போட்டு பரலோகத்துக்கு கைவேலை இல்லாத
ஒரு வீட்டை கட்டி ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். என் மனவாளி மாத்திரமல்ல, என் மனவாட்டி மாத்திரமல்ல, மரப்பெண்ணாய் போய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், கிராம ஊழியம் செய்யலாம், பகுதி நேர ஊழியம் செய்யலாம், 5 வகையான ஊழியம் செய்யலாம், 50,000 ஆத்துமாக்களை வைத்திருக்கலாம். அது காரியம் அல்ல. கர்த்தர் யாருக்கு என்ன கொடுத்தாரோ அந்த இடத்துல உண்மையும் உத்தமமாய் நடந்து பாருங்க, கர்த்தர் பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உன் ஊழியத்துல, இன்றைக்கு உடைய சபையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளையுடைய காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாத, இஸ்ரவேலே நீ பயப்படாத, ஆபிரகாமே நீ பயப்படாத, ஈசாக்கே நீ பயப்படாத, யோனத்தானே நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களால் கூடாத பெரிய பலத்த கிரியைகளை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய போகிறார். அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்பட வேண்டியவனே கொலை பண்ணவன், கொல்ல பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், அட்டூழியம் பண்ணவன், கற்பழிச்சவன், இன்னும் எத்தனையோ திருட்டுத்தனம் பண்ணவெல்லாம் காலரை தூக்கிட்டு அலைகிற பொழுது வானத்துக்கு பூமிக்கு உள்ள தேவனுக்காக நடுங்கி அப்படி சத்தத்தை கீழ்ப்படிந்து அவனை நோக்கி பார்க்கிற நீங்கள நானும் பொருளுகிற எந்த மனுஷனுக்காக பயப்பட வேண்டியதில்லை. நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. சரீரத்தை தான் கொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் நம்மை பரலோகத்திலே கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. அப்ப நம்ம பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு மாத்திரம். அதனால ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலமா இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாத, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலே பயப்படாத, நீ என்னில் மகிமைப்படுவாய், இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாத, பயப்படாத. கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான இடங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவருக்கு பயம் என்பதே ஒன்று இல்லை. அல்லேலூயா. பயம் என்ற ஒரு அகராதிய ஒரு வார்த்தையில் இல்லை. என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு காதேஷ் வனாந்தரத்தை அதிர செய்கிறவர், மலைகள் குன்றுகளை தகர்க்கிறவர். அல்லேலூயா. பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமமாவாய். ஒரு நிமிஷம் பார்த்து கூட பயப்படாது. ஏன்னா எலெக்ஷன் வருது, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அடுத்த முறை வரணும் இல்ல கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும் தெரியாது, ஒரு நாள் பரலோகத்துல சந்திப்பேன்னு சொல்றேன். எந்த கட்சிக்காரர்களை கையை நீட்டி பணம் வாங்கின நீ எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ பரலோகம் வர முடியாது. இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கோ. அவங்க மதில் கட்டி கொடுக்கறான், அதை கட்டி கொடுக்கறான், வாய் விரிச்சு கொடுக்கறான், அதை போட்டு கொடுக்கறான். வாங்காதே, அது பரிதான பணம், அக்கிரமம் செய்த பணம், திருட்டு தண்ணீர், அது பாதாளத்துக்கு கொண்டு போகிற தண்ணீர். ஒரு அரசியல்வாதி, ஒரு அதிகாரி வந்து எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி, ஏன்னா எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதராக இருந்தார். எலியாவை தேடி எசபேல் வந்தாரே தவிர எசபேலை நோக்கி எலியா போகவில்லை. நீ எலியாவின் அபிஷேகம் பெற்றவன், நீ எஸ்தரின் அபிஷேகம் பெற்றவன். நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், மனுஷனுக்கு முன்பாக அல்ல. தேவனுக்கு முன்பாக நின்ற எலியாவாய் நீ அக்கினியாய் இருக்க வேண்டும். நீ மனுஷனுக்கு முன்பாக நின்று மனுஷனுக்கு நீ கூட கும்பிடு போட்டு மனுஷனுக்கு நீ மகிமையை கொடுத்தினா வேற என்ன நடக்கணும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானம். அந்த ஞானம் கண்மலை, அந்த கண்மலையிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று உன் மூலமாய் புறப்படும். அது நீ போகிற பட்டணங்கள் எல்லாம் பரவி ஆறுகளை போல போகும். அது உன்னிலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று உலகம் கொடுக்கிற தண்ணீர் மாத்திரமல்ல, உலகம் கொடுக்கிற தண்ணீருடைய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி உலகத்தில் வருகிற சிற்றின்பம், பேரின்பம், பணம், நகை, நட்டு, உலகம், இன்னும் டவுரி, மற்ற காரியம் மூலம் வர சிற்றின்பம் அது ஒரு காலத்தில் ஒழிந்து போயிடும். அடுத்த முறை திரும்ப அந்த பிரச்சனை வந்துடும். தேவன் சொன்னார் இல்ல, இந்த சமாரியா சிரிக்கி உலகம் கொடுக்கிறது மாதிரி அல்ல, என்னிடத்திலிருந்து புறப்படுகிறது ஜீவ தண்ணீர், உனக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஊழியக்காரியே, நீ விதை நெல்லாய் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ விளைஞ்ச நெல்லா இருந்தா நீ ஒருவேளை ஆகாரத்துக்கு மாத்திரம் தான் பயன்படுவாய். நீ விதை நெல், விளைஞ்ச நெல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எத்தனையோ பேர் ஆசீர்வாதம், சுகம், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இருக்கிற விளைந்த நெல்.
விளைந்த கோதுமை, நீங்களும் நானும் விதை நெல். ஏன்னா விவசாயிக்கு தெரியும் இந்த நெல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான், இதுதான் விதை நெல். இந்த விதையில இருந்துதான் 30, 60, 100 பலன் கொடுக்கிறதை கர்த்தர் உன்னிலே வைத்திருக்கிறார். நீ விலை போய்விடக் கூடாது, உன்னிலே தீட்டு வரக்கூடாது. உன் பாளைய சுத்தமா இருக்கணும், உன்னுடைய பலிபீடம் சுத்தமா இருக்கணும். உனக்கு கொடுத்த தரிசனத்திலே அபிஷேகத்திலே நீ அவரோட முகமுகமா இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை ஒருத்தருக்கு நீ விட்டு போடக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது ஒருத்தருக்கு பயப்பட வேண்டாம். இங்க செத்தா அவர் பாதத்தில் நீ இருப்பாய். ஒருவேளை குத்துயிரும் குலையுயிரும் கிடந்தா வருகையில உன்னை கொண்டு போய் விடுவார். ஏனென்று சொன்னார், கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆத்தும ஆதாயத்துக்காக என் ஆண்டவர் என்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே உனக்கு அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் மகிமையான தேவன். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் தெரியுமா? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் மிகவும் சென்சிட்டிவான ஒரு மாவட்டம். ஒரு அத்தனை பட்டணம் கூட சொல்லலாம். அத்தனை பட்டணத்துல வரும்போது பவுல் என்ன பண்றாரு? எதுல வைராக்கியமா இருக்கிறாரு? ஆவியில வைராக்கியம் கொண்டார் பவுல். அல்லேலூயா. இங்க இருந்து ஒரு மனுஷன் போய் ஒரு தனி தீவை வாங்கி தனி நாட்டையே கைலாசான்னு சொல்லி ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான். உங்களால என்னால ஒரு சபையை உருவாக்க முடிஞ்சுதா? ஒரு கிராமத்தை உருவாக்க முடிஞ்சுதா? ஒரு கிராமத்தை உருவாக்க முடிஞ்சுதா? தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரியே, தேவனுடைய ஊழியக்காரனே, உன்னை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர், நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். நீ கண் பார்க்கிற எந்த ஜனத்தையும் கொள்ளை பொருளாய் தருவேன் என்று சொன்ன ஆண்டவன் ஆபிரகாம் கேட்டார். ஆபிரகாமுக்குள்ள சாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்குள்ள நேஷன் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி இருந்தார் தெரியுமா? கல்தேயர் பட்டணத்தில் உடைய தகப்பன் தேராவிற்கு முன்னாடி பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா சிலை செய்கிறவர், சிலையை செய்து விட்டு சிலை வணக்கத்தில் இருந்தவர்களாம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டு தான் ஆண்டவர் கானானுக்கு அனுப்புகிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் தகுதியானவங்களா, பரிசுத்தமானவங்களா, நீதியானவங்களா, இல்ல பரம்பரை பரிசுத்த பக்திமான்களா? இல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்மளை ஒருத்தரும் நேசிக்க மாட்டாங்க. அவ்வளவு அருவருப்பான பக்கம், அவ்வளவு கேவலமான பக்கம், அவ்வளவு கொடூரமான முகம். ஆண்டவர் இந்த கூழாங்கல் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி உருவாக தெரியுமா? ஒரு மலையில அடிச்சு தண்ணி வருகிற பொழுது அது கடந்து பல ஆறுகளை, பல கிலோமீட்டர், பல எல்லைகளை கடந்து கடல்ல போகிற பொழுது கூழாங்கல் போல் அழகான வண்ணத்தை மாற்றுகிறது போல நீ கூறுமாய், நீ இன்னும் முள்ளா, கல்லா, எந்திரமா, பொல்லாத துஷ்டனா இருந்த உன்னை அவருடைய வசனத்தினாலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து புடமிட்டு கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க செய்ய கர்த்தர் உனக்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். சோதனை வருகிற பொழுது அவர் சகிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட உருவாக்கினார் பாருங்க. ஃபேன் இல்ல, ஏசி இல்ல. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி புழுக்கத்துல எல்லா வேரும் வந்து கொஞ்சம் ஏன்னா நமக்கு என்ன ஆச்சு? புசுன்னு இருந்தோம். அப்படின்னா என் மக்கள் இதுக்கு மேல தாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் இது ஒரு சாட்சி, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் நல்ல தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஆண்டவர் நல்ல தெய்வம். ஒருவேளை உன் திராணிக்கு மேல சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஐயோ, நான் இவ்வளவு ஊழியம் செய்தேன், இத்தனை வருஷம் செஞ்சேன், ஒரு விளைச்சலும் இல்லை, ஒரு ஆத்மா இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இதுவரைக்கும் நீ நெருக்கப்பட்டாய், ஒடுக்கப்பட்டாய், உன்னை தடுக்கப்பட்டாய், உன்னை மறந்து போட்டார்கள், உன்னை காரி துப்பினார்கள், தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு எப்போ உனக்கு இறுக்கம் வருகிறதோ, எப்போ உனக்கு நெருக்கம் வருகிறதோ ஒன்னு எழுதி வச்சுக்கோ, பெருக்கம் உன்னை நோக்கி வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இருக்க 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 இருக்கிற பொருளுக்கு விட இருக்கிற கயிறு அந்து போயிடும். அப்படின்னா தெரியுமா? பிரச்சனைக்கு நீங்களும் நான் பிரச்சனையா மாற போகிறோம். உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த கிராமத்தில் வந்து விட்டார்கள் என்று சொல்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன்னை பார்த்து சத்துரு பயந்து போகும். இந்த ஐயா கைலாசநாதர் கோயிலுக்கு பாருங்க, நித்யானந்த கிளாஸ்மேட் எப்படி பாருங்க, ஒண்ணு பெருசு இப்பதான் தூக்குனார் ஆண்டவர். இப்பதான் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் எங்கம்மா இதுல
சரியா? ஆமா, மருவத்தூர். நான் சொல்லிட்டு போயிடுவேன், அப்புறம் ஐயாவுக்கு தான். சரியா? மருவத்தூர். சரிங்களா? இப்பதான் அந்த இடத்துல கர்த்தர் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒன்று தூக்கினாரு. இப்பதான் காஞ்சிப்பட்டணம் காத்பட்டணம் கர்த்தர் பட்டணமாய் மாறிட்டு வருது. அல்லேலூயா. கோலியாத்துடைய பட்டணம் கர்த்தர் பட்டணமாய் மாற வேண்டும். அப்பனா நீங்களும் நானும் அந்த பட்டணத்தின் எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும், சுத்த வேண்டும், செபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு பிளானோட இருக்கணும், ஒரு தரிசனப்பா, ஒரு லக்கோட இருக்கணும். ஏதோ வருஷம் வருது, இன்னும் 2 மாசம் போனா டிசம்பர், 1 மாசம் போனா டிசம்பர், சாரை கட்டிட்டு அதில் அன்னைக்கு நல்ல ஒரு புது சவாரி போட்டுட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, இதுக்கு அல்ல. இதுக்கு முன்னாடி தீபாவளியும் வருது. இப்ப எல்லாரையும் போல நம்ம அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் நமக்கு நற்செய்தியை காட்டிலும் ரட்சிக்கப்படாம சபைக்குள்ளாம வரவங்களுக்கு தான் நற்செய்தி. ஏன்னா நீங்களும் நானும் வெளிச்சம். இருளில் இருக்கிற ஜனங்கள் உன் மூலமா என் மூலமா வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்ப அந்த நாட்களுக்கு ஆண்டவர் கிராமத்தின் மேல உங்களுக்கு அதிகமாக சீவரம் வரணும். இந்த மாவட்டத்தில் இல்ல, நான் வெளி மாவட்டத்தில் இருந்து மாத்திரம் வந்தவங்க யாரா இருக்கிறீங்களா? தரிசனம் பெற்று அந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். நான் கேட்கிறேன், சொந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க பெரிய அண்ணா எப்படியாப்பட்டிருக்கணும், உங்க சின்ன அக்கா எப்படியாப்பட்டிருக்கணும், உங்க பங்காளி எப்படிப்பட்ட பேசுவான், உங்க நாத்தனா எப்படி பேசும், உங்க மாமியார் என்ன தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் அவங்கள போய் சொல்லி நம்ம சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க. இதே ஐயா சிஎம் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னா யார் சொன்னாலும் போயிடுவாங்களா இல்லையா? போயிடுறாங்க. ஆனா பாருங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனா வரான், அவனா கூப்பிடுறான், அவனா இது பண்றான். ஜெயிச்சு 10 நாள் நடக்குது. ஒட்டடிச்சு மியூசிக்கை போட்டு போஸ்டர் ஒட்டி 1 மாசம் முன்னாடி ஜெபம் பண்ணி சாப்பாடு போட்டு பரிசு பொருள்லாம் கொடுத்தாலும் ஆத்துமா ஏன் சபைக்கு வர மாட்டேங்குது? சொல்லுங்க, ஆத்துமா ஏன் சபைக்கு வர மாட்டேங்குது? ஏன்னா ஒரு ஓட்டத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எங்க ஓடுறோம், எப்படி ஓடுறோம், எந்த ட்ராக்ல ஓடுறோம். இந்த ஓட்டத்தை நீங்க 10 மாசம் திரும்பி பாருங்க. கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இனி 2025 இன்றைக்கு தேதி நாளைக்கு உங்களுக்கு வராது. வேற மாசத்துல தேதி வரும், வருஷத்துல வருமே தவிர இந்த நாள் முடிந்ததுதான். அவன் பக்கத்துல கர்த்தர் இந்த நாள்ல ஒவ்வொரு நாட்களிலும் உன்னுடைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைக்கிற ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனமாய் கேட்டு எதுல எழுதுவாராம்? ஞாபக புஸ்தகம் எழுதுவார். அவருக்கே ஞாபக புஸ்தகம் தேவைப்படுதுன்னா நமக்கு ஞாபகம் ஒரு புஸ்தகம் நமக்கு வேணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கிற தரிசனத்தை எழுதாத எத்தனையோ பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்ககிட்ட கர்த்தர் பிரத்யேகமா பேசி இருக்கிறார். அதுல உட்கார்ந்து எழுதி அது ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை நிறைவேற்றாத எத்தனையோ பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்ககிட்ட கர்த்தர் கொள்ளையில பேசி இருக்கிறார், பஸ்ல போகும்போது பேசி இருக்கிறார், அந்த கொட்டடிச்ச இடத்துல பேசி இருக்கிறார், மரணத்துல பேசி இருக்கிறார், அந்த தற்கொலை எண்ணத்துல இருந்த போது பேசி இருக்கிறார், எத்தனையோ இடத்துல பேசி இருக்கிறார். நீ அள்ளு தட்டி கொண்டே இருந்தனால அநேக ஆத்துமாக்கள் உனக்கு முன்பாக நாளைக்கு குற்றம் சொல்ல வேண்டிய ஆத்துமாக்கள் நியாயத்திற்கு நிற்கும். தென் தேசத்தில் சிறிய போல சாலமோனை காட்டிலும், சாலமோன் தான் பெரிய ஞானி எண்ணிட்டு இருந்த தென் தேசத்து சிறிக்கு அவரை காட்டில் கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு என்ன சொல்றா, இவரை குறிச்சு எனக்கு யாரும் சொல்லல, நாளைக்கு நான் எழுந்து என்ன பண்ணுவேன், குற்றப்படுத்துவேன் சொல்லி. இன்னும் நம்ம ஊழியக்காரராக இருக்கிற நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் ரட்சிக்கப்படல, நம்ம ஊர்ல ரட்சிக்கப்படல, நம்முடைய தெருவில் ரட்சிக்கப்படல. ஏன்? எங்க ஒண்ணுமே நோட்டீஸ் போடல, அனௌன்ஸ் பண்ணல, கரெக்டா அந்த நாள் தெரியுது, லீவ் போடுறான், வட்டிக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்து அங்க எல்லாத்தையும் கொட்டி 10 நாள் எல்லாம் செய்யறான். ஆனா நம்ம எல்லாம் செஞ்சோம், கூட்டம் நீங்க நல்லா பாருங்க, இந்த ஊழியர் கூடிய அப்படியே போட்டோ எடுக்கிறீங்க, அடுத்த ஒரு கிராமத்தில் போடுங்க, இதை தவிர்த்து ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பாகாலுக்கு பணியாத 7000 பேரை நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறேன், எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னாரு. அப்ப அவர்கள் எங்கே? எலியா சொல்றான், ஆண்டவரே எடுத்துக்கொள்ள என் 30 காட்டின நான் பெரிய இது இல்லை, இந்த எசபேல் என்னால முடியாது, போதும் எடுத்துன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன கேட்கிறார், உனக்கு சூறை செடிங்கிட உனக்கு என்ன வேலை? அதைத்தான் நீங்க கேட்கிறாரு. நீ போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில பேசிட்டு இருக்கே, உனக்கு என்ன வேலை? டிவி முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கே, உனக்கு என்ன வேலை? யூடியூப நோண்டி 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 வித்த செஞ்சுட்டு இருக்கிறே, அங்க உனக்கு என்ன வேலை? அந்நியனோடு உனக்கு என்ன வேலை? வெட்டி பேச்சு கிழவி பேச்சு பேசிட்டு இருக்கிறே, அங்க உனக்கு என்ன வேலை?
போய் ஒரு ஜெபம் பண்ணன்னு சொல்லி ஒரு டீ காபி பண்ண ஜெபம் 1 மணி நேரம், அரை மணி நேரம். ஆனா பேசுற மீட்டிங் 5 மணி நேரம். அங்க உனக்கு என்ன வேலை? என்கிட்ட பேசுறாருன்னா உங்களுக்கு தான்